Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about one shot video, okay? So இந்த one shot videoல என்னன்னா electrostatics கவர் பண்ண போறோம். So இது வந்து நமக்கு 4 பார்ட்டா இருக்கு. So part 1, part 2, part 3, part 4 அப்படினு சொல்லி பிரிச்சிருக்கேன் நான். part A ல வந்து நமக்கு வந்து part 1 ல electric chargeல இருந்து electric field lines uniform field வரைக்கும் கவர் பண்றோம். part 2 ல வந்து electric flux and field due to plane sheet, line charge, non-conducting and spherical spheres cover பண்ணுறோம். ஓகே, காஸ் லாவும் பார்ட் 2ல தான் கவர் ஆகுது. பார்ட் 3ல வந்து டைபோல் பற்றி எல்லா விஷயங்களும் பார்ட் 3ல இருக்குது. அதாவது ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், ஜென்ரல் பாயிண்ட் ஆர் டீட்டா இது எல்லாமே டைபோல் பற்றி தேர்ட் பார்ட்லேயும். ஃபோர்த் பார்ட்டில் டைபோலோட எண்டான டார்க் ஆன் அ டைபோல் டியூ டு அ kept in a uniform field, அப்புறம் potential energy and work done to rotate the dipole, இது எல்லாமே என்னது பார்ட் 4ல இருக்குது. இப்போ நீங்கள் பார்ட் 1ல இருக்கீங்க. ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. Let's start with electrostatics. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது எலக்ட்ரோமேக்னட்டிசம்னு வாங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம் இட் இஸ் அ branch of physics which deals with interaction between charges at rest, அதுக்கப்புறம் சார்ஜஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ சார்ஜஸ் அட் ரெஸ்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மோஷனை பற்றி படிக்கிறது மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸோ மேக்னட்டிசம் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான். சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அட் ரெஸ்ட்டை வச்சு என்ன சொல்கிறது, ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன், தட் இஸ் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது நத்திங் பட் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் போகிறத வச்சு படிக்கிறது வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அது மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் Q. ஸோ இட் இஸ் அ இன்னரெண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் இஸ் இன்னரெண்ட் இன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் ரிவால்வ் பண்ணி வர்றது அப்படின்னும் போது அந்த இடத்துலேயே வந்து நம்ம சார்ஜ் வந்து இயல்பாக ஒரு மேட்டருக்கு வந்து வந்துடுது அப்படின்றாங்க. ஸோ ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் ஸ்மால் ரிலேட்டிவ்லி மேசிவ் நியூக்ளியஸ் தட் கண்டெய்ன்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ்க்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் இருக்குது 1.673 into 10 power minus 27 kg. நியூட்ரானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குன்னா 1.675 into 10 power minus 27 kg. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சரௌண்டிங் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.11 into 10 power minus 31 kg. ஸோ எப்படி வந்து ஒரு பொருளுக்கு ஒரு மேட்டருக்கு வந்து மாஸ் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there are 2 types of charges நம்மளுக்கு இருக்குது, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குமா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ நியூட்ரான் ஹேவ் நோ நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங், ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் அ ப்ரோட்டான் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -e, ப்ரோட்டானுக்கு +e, நியூட்ரானுக்கு வந்து 0. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19 C அதோட வேல்யூ, ரைட். ஸோ சம் worth noting பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னு பாருங்கள், எலக்ட்ரிக் like charges repel each other and unlike charges attract each other. ஸோ சார்ஜர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, அது வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ சார்ஜ் இஸ் குவான்டைஸ்னால் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வேல்யூ சார்ஜால் எடுக்க முடியும். குவான்டைஸ்னால் குறைந்தபட்ச வேல்யூன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் குவாண்டம் ஆஃப் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா E 1.6 into 10 power minus 19 C. ஸோ எந்த ஒரு பொருளுக்குமே வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கலாம், மேக்னிடியூடு E இருக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் NE. ஸோ என்னன்றது வந்து இங்கே வந்து 1, 2, 3 இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு பொருள் மேலே சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும், அதோட அமௌண்ட் வந்து NE, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் NEயாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு அதே நேரத்தில் 1/3 ஃப்ராக்ஷனில் இருக்க முடியாது. 1, 2, 3 எல்லாமே இன்டீஜர்ஸ். அதே மாதிரி 1/3 வந்து ஃப்ராக்ஷன் டைம்ஸ் E இப்படிலாம் இருக்க முடியாது. அதாவது
சார்ஜ் ஆன் எனி பாடி கேன் நெவர் பி 1/3e 1.5e. ஸோ இதுமாதிரி டெசிமல்ஸ்லாம் இருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து இன்டிஜர்ஸ் தான் இருக்க போகுது. பட் நீங்கள் சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எல்லாருமே எதால் ஃபார்ம் ஆச்சா? குவாக்ஸால் தான் மேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டம்லாம் இதில் ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸு. இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாக்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட சார்ஜ் வந்து 1/3e. இன் ஜென்ரல் வந்து இது ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். பட் இன் ஜென்ரல் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து இன்டிஜர் சார்ஜஸ் தான். அதாவது 1 2 3 n is equal to 1 2 3 அந்த இன்டிஜர் வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். குவாக்ஸ் வந்து we are not going to study. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கலாம், குவாண்டம் ஆஃப் சார்ஜ் ஸ்டில் E தான், 1/3u அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. சரி, ரைட். ஸோ சார்ஜ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், இட் கேன் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஒரு சார்ஜ் உங்களால் உருவாக்க முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் உன்னால் இடமாற்றம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சார்ஜஸ் அட் ரெஸ்ட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு பொருள் வந்து ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் unaccelerated motion. Unaccelerated means uniform motion, which is nothing but velocity is constant. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இட் டஸ் நாட் ரேடியேட் எனர்ஜி. எனர்ஜி வந்து வெளியேற்றாது. எப்போ? யூனிஃபார்ம்னா என்னது? யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் அன்ஆக்சலரேட்டட் மோஷன். பட் அன் ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல், அதாவது ஒரு பொருள் ஒரு சார்ஜ் அந்த ஆக்சலரேட் ஆச்சுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் ஆல்சோ ரேடியேட்டர்னா வெளியேற்றுறது இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமா, மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விப்ஜிஆர் இருக்கும், அப்புறம் யூவி, இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? அந்த ஃபேமிலி சேர்ந்தது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னுவாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ஸோ மேட்டரை வந்து 3 இதுவாக பிரிக்கிறாங்க அதோட கரண்ட் கண்டக்ஷன் படி. கண்டக்டர்ஸ் இன்னும் நம்ம கரண்ட்டை பற்றி பார்க்கல, பட் ஸ்டில் 3 இதாக பிரிக்கிறாங்க: கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஃபார் ஸ்டடிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஆல் சப்ஸ்டன்ஸ் இன் நேச்சர் ஆர் டிவைடட் இன்டு 3. ஆக்சுவலாக 2ன்னு போட்டிருக்கு, you should take it as a 3. ஓகே, அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இன் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. They possess free electrons called as what? Conduction electrons. ஸோ ஒரு கண்டக்டரில் என்ன இருக்கும்? It will have free electrons will be present. அதனால என்ன ஆகும்? கண்டக்ஷன் வந்து ஈஸியாக நடக்குது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்? சில்வர், கோல்டு, காப்பர், ஸ்டீல், சீ வாட்டர், இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு வந்து கண்டக்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸை பற்றி பார்க்கும்போது, இந்த இன்சுலேட்டர்ஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அதாவது அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதுவாக இருக்கும்? டைட்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ். ரொம்ப அதோட ஆட்டம்ஸோட ரொம்ப பவுண்டாக இருக்கனால அதால் வந்து ஈஸியாக வந்து கரண்ட் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ், தே ஆர் டைட்லி பவுண்ட். அதனால் என்னாச்சு? இவங்கெல்லாம் கரண்ட்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இன்சுலேட்டர்ஸ். கிளாஸ், ஹார்ட் ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், பியூர் வாட்டர், ஏர். நம்மளோட ஏர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஏர் கூட இட் ஓன்ட் கண்டக்ட் கரண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஒயர் வந்து கரண்ட் உள்ள ஒரு ஒயரை நீங்கள் ஸ்பேஸில் வைக்கிறோம், அதாவது காற்று இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி, அதனால் கரண்ட்டாக பாஸ் பண்ணுது இல்லை. ஸோ ஏர் இஸ் ஆல்சோ அன் இன்சுலேட்டர். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ரப்பர், கிளாஸ், ஆயில், டைமண்ட், ட்ரைவுட், வேறு என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம்? pure water, salt water having free ions, it will conduct. So pure water is an insulator, right? So note, மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா semiconductors are third class of material and their electrical properties are somewhere between insulators and conductors. So example பார்க்கும்போது silicon, germanium are well known செமிகண்டக்டர்ஸ். அப்புறம் கேலியம் ஆர்சனைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் மெயின்லி நம்ம இதில் வந்து கேலியம் ஆர்சனைட்டும் தே ஆர் பீன் யூஸ்ட். சரி, இப்போது ஸோ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு அன்சார்ஜ் பாடினா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ஸோ அன்சார்ஜ் பாடினா என்னது? கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ், ரெண்டு இதுலையுமே அன்சார்ஜ் பாடி பாசிபிள். ஏன் செமிகண்டக்டரில் கூட பாசிபிள். ஸோ மூணு இதுலேயும்
கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். மூணு இதுலையுமே வந்து ஒரு அன்சார்ஜ்ட் பாடினா என்னன்றதை பார்க்கலாம். இன் திஸ் பாடி தேர் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இன் ஜென்ரல் எந்த ஒரு பொருளுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக வச்சுருக்க ட்ரை பண்ணோம். ஸோ இன் ஜென்ரல் பாடிஸ் ஆர் அன்சார்ஜ்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம்? கண்டக்டர், இன்சுலேட்டர் ஆர் செமிகண்டக்டர், மூணுத்தில் ஏதாவது இருக்கலாம். யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இதில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? அ நியூட்ரல் ஆர் அ அன்சார்ஜ்டு பாடி, அதாவது நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. அன்சார்ஜ்டு பாடி எந்த ஒரு பொருளுமே நியூட்ரலாக இருக்க தான் விரும்பும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடியில் என்ன இருக்கும்? தேர் வில் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இங்கே வந்து அதே நேரத்தில் இப்போ பார்த்தது வந்து நியூட்ரல் பாடி. இப்போ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது என்ன பாடி? நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. இது வந்து என்னது? எக்ஸ்ட்ரா கம்பேர் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் அதிகமாக இருக்கா? இது என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இது வந்து என்னது? அதிகபட்ச பாசிட்டிவாக இருக்கிறனால கம்பேர் டு பாசிட்டிவ் கம்பேர் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறனால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஓகே, ரைட். ஸோ Q net வந்து இங்கே நெட் சார்ஜ் வந்து 0, இங்கே வந்து நெகட்டிவ் -2 ஈன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே ஒரு சார்ஜ் வந்து இது பாசிட்டிவ் இ, இது நெகட்டிவ் இ அப்படின்னா நீங்கள் என்ன எழுதலாம்? -2e, இது +3e, பிகாஸ் திஸ் இஸ் +e, -e, minus. ஸோ லைக் தட் we can mention it. சரி, இப்போ ஸோ அன்சார்ஜ் பாடி பறிக்கும் போதே நம்ம அர்த்னா என்னன்னு, அர்த்திங் ஆர் அர்த்துன்னு வாங்க. அதாவது அர்த்திங் ஆர் earth பண்ணிட்டீங்களா கனெக்ஷனை அப்படின்வாங்க, இல்லை அர்த்திங், இது காமன்லி தே வில் கால். ஸோ நம்மளோட அர்த் இருக்குது பாருங்கள், நம்மளோட அர்த்தை வந்து our earth is a huge reservoir of positive and negative charges. It is assumed that in overall the earth is considered to be uncharged or neutral spherical body. நம்மளோட earth எப்படி பார்க்கணும்? ஒரு அன்சார்ஜ்டு நியூட்ரல் பாடியாக பார்க்கணும். ஓகே, ஸோ இதால் என்ன யூஸ், இதை எப்படி இதை வச்சு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அர்த். நம்மளோட அர்த்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எனி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கேன் பி கிவன் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் த earth surface. ஸோ நம்ம earthலேருந்து என்ன பண்ணலாம்? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலும் அதுக்குள்ளே கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம அதுக்கிட்டேருந்து எடுக்கிறோனாலும் எடுக்கலாம், எவ்வளோ கொடுக்குறோனாலும் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரெசர்வாயர் மீன்ஸ் இட் இஸ் அன் இன்ஃபினைட் சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ சிம்பிள் ஆஃப் அர்த்திங் ஆர் அவர் கிரவுண்டிங்னு வாங்க, அதாவது அர்த்திங், கிரவுண்டிங், அர்த்து, இதெல்லாம் 3 காமன் டேர்ம். ஸோ கிரவுண்டிங்னாலும் அதோட சிம்பிள் வந்து சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி வேர்ட்டிக்கல் ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன், அப்புறம் ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி திஸ் இஸ் அ சிம்பிள் யூஸ்டு ஃபார் கிரவுண்டிங். அதாவது ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் நம்மளோட அர்த்தோட கனெக்ட் பண்ணுறத வாட் வி கால் கிரவுண்டிங், அதுக்கான சிம்பிள் வந்து இது. ஓகே, இப்போ there are some extra properties of earth which we will discuss later under the topic of earthing a conductor. ஸோ earthing a conductor ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபிகர் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சார்ஜ்டு பாடி. ஓகே, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இந்த பாடியை வந்து ஒரு பர்சன் வந்து டச் பண்ணுறான் நம்ம earth மேலே. இது வந்து ஒரு லிட்டில் அனிமேட்டட் ஃபிகர் இது. ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த சார்ஜ் பாடியை டச் பண்ணுறான், என்ன ஆகுது? அந்த சார்ஜ் பாடி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் இருக்கிறனால இந்த சார்ஜஸ் வந்து அவன் உடம்பு வழியாக பாஸ் ஆகி எதுக்கு போய் ரீச் பண்ணுது? கிரவுண்டு போய் ரீச் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அர்த்தால் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலும் அதுக்கிட்டேருந்து எடுக்கவும் முடியும்,
பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும். ஸோ இங்கே வந்து அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த சார்ஜ் பாடியில் இருக்கனால அது என்ன ட்ரை பண்ணும், நேச்சுரலாக இட் வில் கம் டு நியூட்ரல். ஸோ நியூட்ரலாக வரணுன்றதுக்காக அவன் வழியாக என்ன ஆகிடுது, அந்த பர்சன் வழியாக இட் இஸ் ட்ரைங் டு கெட் இன் டு எர்த். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னது, ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்ட் ஆர் கிரவுண்டட். ஓகே, இங்கே வந்து பாடின்னு சொல்லியிருக்கோம், இங்கே சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we can explain this. Okay, so earth is a huge reservoir na ஒரு infinite source, okay, of positive and negative charge. Okay, so இப்போ charging of a body அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So there are 3 methods of charging an uncharged body. ஒரு uncharged body உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்கான். ஒன்று வந்து என்னது, charging by rubbing, charging by contact, charging by induction. Okay, so charging by rubbing. So when two uncharged bodies are rubbed against each other, ரெண்டு uncharged body எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ரப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், some electrons from the one body passes into another body. ஏன்னா electrons வந்து ஈஸியாக we can remove by rubbing. ஓகே, இந்த electrons வந்து என்ன ஆகுது, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நீங்கள் ரப் பண்ணும்போது. ஸோ பாடி கிவிங் அவுட் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு இனிஷியலாக அன்சார்ஜ்டு பாடியாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் ரப் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகிடுது, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ யார்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளில வருதோ அவர் வந்து என்ன சார்ஜ் ஆகிடுவார், பாசிட்டிவ் ஆகிடுவார். யார்கிட்ட போய் அந்த எலக்ட்ரான்ஸ் சேருதோ அவர் என்ன ஆகிடுவார், நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுவார். ஸோ ஃபாலோயிங் கேசஸ் வி அப்சர்வ் திஸ் எஃபெக்ட். அதாவது கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். ஒரு கிளாஸ் ராடை கொண்டு போய் சில்க் கிளாத்தோட நீங்கள் ரப் பண்ணும்போது என்ன ஆகுதான், கிளாஸ் ராடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்குது. ஏன்னா கிளாஸ் ராட் வந்து நெகட்டிவ் கொடுத்துருது யாருக்கு, சில்க் கிளாத்துக்கு. அப்போ சில்க் கிளாத் என்ன ஆகிடும், நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி வென் அம்பர், ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேட்டர், ஸோ இட்ஸ் ரப்டு வித் அ உல். ஸோ இது இங்கேயும் வந்து இது மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்றாங்க. ஸோ அம்பர் வந்து ஒரு சார்ஜ் எடுக்கும், உல் வந்து ஒரு சார்ஜ் எடுக்கும். ஓகே, க்ளவுட்ஸ் பிகம் சார்ஜ். நம்ம ஸ்கையில் இருக்க க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, க்ளவுட்ஸ்லேயும் வந்து சார்ஜ் ஒரு க்ளவுட் வந்து சார்ஜ்டு க்ளவுடாகவும் இருக்க முடியுமா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் க்ளவுடுன்னு சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு க்ளவுட் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள், பை ரப்பிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஒரு க்ளவுட் இன்னொரு க்ளவுடோட ரப் ஆகும்போது, ஏன்னா காற்று மூலிமா ஒன்று வந்து இன்னொன்று வந்து உரசுது இல்லையா, அப்படி உரசும் போது என்ன ஆகுது, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் தண்டர் இன் ஸ்கை. ஸோ ஸ்கையில் தண்டர் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஓகே, ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட். ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட் பண்ணும்போது இது பாருங்கள், ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர். அன்சார்ஜ்டு மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் சமமாக இருக்குது. ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே அதை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மெட்டல் மீன்ஸ் கண்டக்டிங். ஓகே, கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு கண்டக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எபனைட் ராடுன்றது என்னென்னா எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ்டுன்றது. எபனைட் எப்போவுமே எப்படி இருக்கும், எபனைட் ராடுன்றது என்னென்னா எப்போவுமே நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ராடை கொண்டு வந்து இந்த மெட்டல் ஸ்பியர் கிட்ட வைக்கும்போது என்ன ஆகுது, எபனைட் ராடில் என்ன இருக்குது, அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும், ஸ்பியருக்கு வந்துடும், ஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. அப்போ மிச்சம் உள்ள நெகட்டிவ் இருக்கணும்ல, அதுதான் இந்த நெகட்டிவ். ஸோ தீஸ் ஆர் த ரிமைனிங் நெகட்டிவ் சார்ஜஸ், எக்ஸஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ இந்த ஸ்பியரில் எக்ஸஸாக நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்குது. ஸோ எபனைட் ராட் இஸ் கெப்ட் இன் கான்டாக்ட் வித் மெட்டல் ஸ்பியர். எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ராட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ராடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடுமா, அந்த ஸ்பியர் மட்டும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சார்ஜ்டு. அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா, இந்த சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், உள்ளே எதுவும் கிடையாது. ஏன்றதுக்கான ரீசன் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். ஸோ கண்டக்டரில் எப்போவுமே சார்ஜஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டே பண்ண முடியாது கண்டக்டர்ஸில், ஏன்னா மெட்டல் ஸ்பியர் நீங்கள் எடுத்துருக்கோம். ஸோ மெட்டல் ஸ்பியர்னால் சார்ஜஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், வெளியில் தான் தங்க முடியும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உள்ளே தங்க முடியாது. We can see the reason later. So when the rod is removed, the reason is the sphere is left with negative charge distributed over its surface. So இப்போ சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட்ன்றதுல நம்ம என்ன பண்ணோம், இந்த எபனைட் ராடை கொண்டு போயிட்டு அந்த மெட்டல் ஸ்பியர் மேலே போய் டச் பண்ணோம், ரப் பண்ணோம் லைட்டாக.
பட் ஆனால் இங்கே வந்து இண்டக்ஷன்றது வந்து டச் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதை என்ன சொல்லுவாங்க, இண்டக்ஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாப்டர் கூட உங்களுக்கு இருக்குது ஃபிசிக்ஸில். அதாவது டச் பண்ணாமல் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் கரண்ட். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இண்டக்ஷன்னா கான்டாக்ட் இல்லாமல் செய்யக்கூடியது. ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒரு எபனைட் ராடை கொண்டு வந்து மெட்டல் ஸ்பியர் கிட்ட வைக்கும்போது பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கம் வந்துடுது, நெகட்டிவ் ஒரு பக்கம் வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் இதை வந்து எக்ஸஸாக நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த ஸ்பியரில், அதை எடுத்து போய் கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கிரவுண்ட் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும், எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாம் என்ன ஆகிடும், கிரவுண்டுக்கு போயிடுது. இப்போ அந்த எபனைட் ராடை நான் எடுத்துகிட்டா என்ன ஆகிடும், ஸ்பியர் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்னரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா அவுட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவுட்டரில் மட்டும்தான் ஒரு மெட்டல் ஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆக முடியும். ஓகே, ஸோ நோட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைங் டு சார்ஜ் இன்சுலேட்டிங் ஸ்பியர் லைக் பிளாஸ்டிக் யூஸிங் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இண்டக்ஷன் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ஜ் பண்ண ஒரு இன்சுலேட்டரை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ட்ரைங் டு சார்ஜ் இன்சுலேட்டிங் ஸ்பியர் யூஸிங் இண்டக்ஷன் மெத்தட். இப்போ எபனைட் ராடை கொண்டு வந்து நான் இந்த பிளாஸ்டிக் ஸ்பியர் பக்கத்தில் வச்சா என்ன ஆகுதான், இதே ஒரு மெட்டல் ஸ்பியர் பக்கத்தில் வைக்கும்போது பாசிட்டிவ் பிரிஞ்சு வந்துச்சு, நெகட்டிவ் பிரிஞ்சு வந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பிரிஞ்சு அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பிரிய முடியாது, இட் இஸ் பவுண்டட் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அதனால் பிரிக்க முடியாது. ஸோ ஒரு இண்டக்ஷன் மெத்தட் வச்சு we cannot charge a plastic body. ஓகே, அதர் மெத்தட்ஸ் ரப்பிங்லாம் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, சரி, அடுத்து இங்கே போயிடலாம். ஸோ we have seen everything here. இந்த எக்ஸாம்பிள்ஸ் you can try. ஓகே, சரி, இப்போ கூலும்ஸ் லானா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ த லா ஸ்டேட்ஸ் கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இட் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் FE வெக்டர். ஸோ கூலும்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அ லா ஸ்டேட்ஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் electric force of attraction or repulsion between two point charges is directly proportional to the product of the magnitude of the charges and inversely proportional to the distance between them. இப்போ இது வந்து ஒரு சார்ஜ் Q1 Q2 பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், எனி பாசிபிலிட்டி இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், பாயிண்ட் சார்ஜஸ்னால் ஒரு அதுக்கு வந்து வால்யூம் கிடையாது, இட் இஸ் த பாயிண்ட்னா ஒரு சின்ன பாயிண்ட்டு, அதுக்கு வால்யூம் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டெசிமல், we will ignore it. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் சார்ஜஸ்ன்றாங்க. ஸோ Q1 and Q2 ஆர் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் R. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் பாசிட்டிவ் இன்னொருத்தர் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், அட்ராக்ஷன் நடந்திருக்கும். ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இல்லை ரெண்டு பேரும் நெகட்டிவ் இருந்தால் ரிப்பல் ஆகிருக்கும். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, கூலும்ஸ் லா என்ன சொன்னார் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக அனலைஸ் பண்ணி என்ன சொன்னார்னா, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் எப்படி இருக்குமானா, K இன்ட்டு Q மாடுலஸ் ஆஃப் Q1 and Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஸோ R வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ Kன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. இது இந்த ஸோ Kவோட வேல்யூ வந்து 1/4πε0. எப்போ இந்த ஃபார்முலா வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2மே எங்கே இருக்கணும், வேக்யூமில் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேக்யூம் இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ, அதாவது KQ1 Q2/R². ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்யூமில் இருக்கும்போது Kவோட வேல்யூ என்ன வருது, 1/4πε0 வருது. இதை வந்து ε0ஓட வேல்யூ என்னென்னா 8.854 × 10⁻12 SI யூனிட்டில். ஸோ ε0ஓட பேர் என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே SI யூனிட்டில் இவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் 1/4πε0க்கு டைரெக்டாக வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரோட வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் தான் பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வேக்யூமில் இருக்கும், இதுக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி, ஸோ பெர்மிட்டிவிட்டின்னு ரெண்டு வரும். ஸோ இது வந்து பெர்மிட்டிவிட்டி. சரி, ரைட். இப்போ when the two charges are kept in a medium, ரெண்டு பேருமே ஒரு மீடியமில் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும், அதாவது ஏர் மீடியம் இருக்குது, வாட்டர் மீடியம் இருக்குது, வேக்யூம் இருக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம்ஸ் இருக்குது. we can say anything as a medium. ஸோ இப்போது நம்ம ஏதோ ஒரு மீடியமில் வைக்கிறோம், ஒரு மீடியமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா εr அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, சரி. when two charges are kept in a medium, force between them என்ன இருக்கும்,
k அப்புறம் modulus of product of q1 and q2 divided by r square. So k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 1/4 pi epsilon naught அப்புறம் epsilon r. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 1/4 pi epsilon naught 9 into 10 to the power 9 தெரியும். ஸோ we can rewrite like this way. ஸோ இங்கே epsilon r என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் மீடியமாக இருந்தால் epsilon r வந்து 1. அதனால தான் லாஸ்ட் கேஸில் வந்து epsilon r 1ன்னு போட்டோம்னா அது நம்மளுக்கு தெரியல. அது 1ன்னு எப்சிலானோட வேல்யூ வேக்யூமுக்கு வந்து 1, ஏருக்கு வந்து 1.00054. இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் பிகாஸ் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1. ஸோ வேக்யூமுக்கும் ஏருக்கும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் வேல்யூ எப்சிலான் ஆர் 1ன்னு எடுத்துக்கலாம். வாட்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 80 அதோட வேல்யூ. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அதுக்கு யூனிட் கிடையாது. It depends upon the medium and it is called as dielectric constant or relative permittivity of the medium. So dielectric constant சொல்லி சில இடத்துல நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Dielectric constant or electric permittivity of a medium இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் நாட் வந்து permittivity of free space, எப்சிலான் ஆர் என்னது relative permittivity of the medium or dielectric constant கூப்பிடுவாங்க. ஸோ எப்சிலான் ஆருக்கு என்ன பேர் இருக்குது இஸ் கால்ட் as permittivity of medium. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் இன்க்ரீசஸ். ஸோ நம்ம வந்து எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும் எஃப்இ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எஃப்இ கரெக்டாக ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கே இருக்குது. கே வந்து என்னது 1/4 pi epsilon naught. So K Fe is proportional to what? Inversely proportional to epsilon r. So epsilon r increase ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும் Fe decrease ஆகிட்டே போகும். So epsilon r decrease ஆகிட்டே போச்சுன்னா Fe increase ஆகிட்டே போகும். Mathematically we can prove that. So that's the point. So அதுக்கப்புறம் for point charges direction of Fe is along the line joining between the point charges. So இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா magnitude பார்த்தோம். ஸோ கூலும்ஸ்லாம் என்ன சொல்லுச்சு மேக்னிடியூட் கொடுத்தது, அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் சார்ஜஸோட மேக்னிடியூட் கொடுத்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 2 பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணிக்கும், 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணிக்கொண்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் டைரக்ஷன் ஆஃப் இ வெக்டர் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம். ஸோ இப்போ இங்கே இது வந்து ஒரு Q1 சார்ஜ் Q1 this is Q2, அதாவது லைக் சார்ஜஸ்னால் என்னது ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்படி இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா Q1 வந்து Q2 மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணும் ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து யாரால் வந்துச்சு F21ன்றது யாரால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1ஆல். Q2ன்றது என்னது Q2 என்ன பண்ணும் Q1 மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது அவே புஷ் பண்ண ட்ரை பண்ணும், ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது இந்த ஃபோர்ஸ் யாரால் வந்துச்சு Q1 மேலே யார் இந்த ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா Q2 கொடுத்தது. ஓகே, அதே மாதிரி தான் கீழே உள்ளதுலையும் சரியா. இப்போ ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2, ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. ஓகே, அதாவது என்னென்னா இவர் அவரை புஷ் பண்ணுவார், இவர் அவரை புஷ் பண்ணுவார். இதுதான் லைக் சார்ஜஸில் நடக்கும் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக டைரக்ஷன்ஸ் போடணும், அதுதான் விஷயம். சரி, இப்போ டைரக்ஷன்ஸ் எப்படி போடலாம் மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும், டைரக்ஷன்ஸ் எப்படி போடலாம். ஸோ F21க்கு உங்களுக்கு என்ன இருக்க போகுது மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். இது மேக்னிடியூட் போட்டேன் கூலும்ஸ்லா படி Q1 Q2 by r² போட்டுருவீங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் த சார்ஜஸ். அதுக்கப்புறம் இந்த F21ன்றது எந்த டைரக்ஷனில் இருக்குது இட் இஸ் டு அ I cap டைரக்ஷன். F21 I cap கரெக்டா. சரி, F12ன்றது என்னது சரி ரெண்டு பேருக்குமே மேக்னிடியூட் வந்து சேம் தான். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் ஷோன் இயர் F12 F21. ஏன்னா மேக்னிடியூட் மாற போகிறது இல்லை, டைரக்ஷன் மட்டும்தான் மாறப்போகுது ரைட்டா. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். R is the distance between them. ஸோ இப்போ கேவோட வேல்யூ எப்படி இருக்கும் 1/4 pi epsilon naught அப்புறம் எப்சிலான் ஆர். ஏன்னா எப்சிலான் ஆர் வந்து எதுக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஃபார் அன்லைக் சார்ஜஸ் ஸோ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது இந்த பாருங்கள் Q2 இருக்கார்ல
Q1 என்ன பண்ணுவார், அவரை பார்த்து புல் பண்ணுவார். இதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதே மாதிரி Q1 என்ன பண்ணுவார், இந்த Q2வை புல் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ F12 is the force acting on Q1 due to Q2. F21ன்றது என்னது, force acting on Q2 due to Q1. புரியுதா? ஸோ இதே மாதிரி டைரக்ஷன்ஸ் நீங்கள் போடுறதுனா யூ கேன் டூ இட். ஸோ இங்கே மேக்னிடியூடில் எந்த சேஞ்சஸும் வரப்போதில்லை. மேக்னிடியூட் வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான், பட் டைரக்ஷன்ஸ் தான் கவனமாக போடணும். ஸோ F12 என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இட்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். F21 அதாவது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன் இவருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ லிமிட்டேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் we can go for those problems. ஓகே, இப்போ பாருங்கள். In both the cases F12 and F21 acts along the line joining Q1 and Q2. அதாவது இப்போ Q1 and Q2 இருக்கு இல்லையா, ரெண்டு சார்ஜ் இருக்குது. லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம்னா என்னது, இந்த லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணணும், இது இவங்க ரெண்டு பேர் வழியாகவும் பாஸ் ஆகணும். அதுதான் என்னது, லைன் ஜாயினிங். திஸ் இஸ் த லைன் we are talking about. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்தால் என்ன ஆகும், அவையில் இருக்கா ரெண்டு பேருக்கும். ஆனால் அந்த டைரக்ஷனுமே எந்த இடத்துல இருக்குது, ஃபோர்ஸு அந்த லைன் மேலே தானே இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இன் போத் த கேசஸ் F12 and F21 ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங். ஆக்ட்ஸ் அலாங் மீன்ஸ் அந்த லைன் மேலேயே ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங், ரேஞ்ச் ஆஃப் கூலும்ஸ் ஃபோர்ஸ். ஸோ கூலும் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை மீறும்போது கூலும் ஃபோர்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10⁻⁻15 மீட்டர் டு 10⁻+18 மீட்டர். ஸோ இந்த +18 மீட்டரை தாண்டும் போது கூலும் ஃபோர்ஸோட தாக்கம் கம்மியாகிடுது. ஓகே, அதே மாதிரி 10⁻−15 மீட்டரை தாண்டி குறையும் போது கூலும் ஃபோர்ஸோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிருது. ஓகே, இந்த டைமென்ஷன் இந்த 10⁻−15 கீழே போகும்போது யார் டாமினேட் பண்ணுறா, ஆக்சுவலாக இந்த 10⁻−15ன்றது யாரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர்ன்றது ஒரு நியூக்ளியஸோட சைஸ். இது 10⁻−15ன்றது. ஓகே, இந்த சைஸு கீழே போகும்போது யார் டாமினேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் டாமினேட் பண்ணும். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் நேச்சரில் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ராங் கிராவிடேஷனல், ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர், அப்புறம் லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் இட். ஓகே, ஸோ அதுதான். ஸோ லிமிடேஷன் ஆஃப் கூலும்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். இட் இஸ் ஒன்லி வேலிட் அண்டர் ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். எல்லா இடத்துலையும் கூலும்ஸ்லாவை அப்ளை பண்ண முடியாது டைரெக்டாக. ஓகே, அந்த இடத்த பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அது என்னன்றதை பாருங்கள். எலக்ட்ரிக் சார்ஜஸ் மஸ்ட் பி அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் இதை ப்ராப்பராக அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ண முடியுன்றாங்க. அதர்வைஸ் ஆர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னொருத்தர் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பர் ரிசல்ட் வந்து வராது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது ப்ராப்பராக கூலும்ஸில் அப்ளை பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். சரி, Q1 and Q2 பி த பாயிண்ட் சார்ஜஸ் மஸ்ட் பி. ஏன்னா Q1 and Q2வும் பாயிண்ட் சார்ஜஸாக இருக்கும்போது தான் இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பெரிய ஸ்பியர். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ். இது டோட்டல் சார்ஜ் வந்து Q டோட்டல் இருக்குது, Q சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பிட்வீன் தெம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் வந்து Q1 டிவைடட் பை R² அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல இது அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ செப்பரேஷன் பிட்வீன் த சார்ஜஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த நியூக்ளியர் சைஸ். ஏன்னா நியூக்ளியர் சைஸ் வரும்போது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டாமினேட்ஸ் ஓவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE வெக்டார். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எங்கே வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளில். பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ஸு போட்டிருக்கிறதெல்லாம் ப்ரோட்டான்ஸ். கரெக்டாக, நியூட்ரான்ஸ் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இப்போ எப்படி ப்ரோட்டான் இன் ஜென்ரல் ரிப்பல் பண்ணும் கூலும் ஃபோர்ஸ் படி, கரெக்டாக. ஆனால் இந்த நியூக்ளியஸ்குள்ளே எப்படி வந்து அது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதான், ப்ரோட்டான்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கு, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு நியூக்ளியஸ்குள்ளே.
அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதாவது கூலும் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து டாமினேஷன் கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஓவர் கம்ஸ் த கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, இது வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணுமா இதில்? ஃபைண்ட் எக்ஸாம்பிளில் வந்து இது வந்து ஃபைண்ட் F12 வெக்டர் அண்ட் F21. சரியா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் போட ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ F12 we need to find. F12ன்றது என்னது? F1ன்றது force acting on Q1 due to force acting on Q1 due to Q2. இதே எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போது ரைட். ஸோ இப்போ இந்த ஃபிகர் வந்து நம்மளுக்கு இருக்குது. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1 minute. ஓகே. ஓகே. இப்போ பாருங்கள், இது மாதிரி சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அதாவது லைக் வெக்டார் ஃபார்மேட்ஸில் வரும். சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு Q1 வந்து +1 கூலும், Q2 வந்து -1 கூலும் எடுத்துக்கலாமா? ஸோ இவங்க கொடுத்த ப்ராப்ளம் படி ஓகே. இப்போ Q1 வந்து பாசிட்டிவ், அதாவது 1 கூலும். இவர் என்ன எடுத்திருக்கோம், -1 கூலும். ஓகே. இப்போ Q1 வந்து Q2 என்ன பண்ணும், இட் வில் அட்ராக்ட். இவர் வந்து என்ன பண்ணுவார், இவரை அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் படி எழுதணும். கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் ஆன் Q1 due to Q2, அதாவது இது வந்து உங்களுக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் ஆன் யார் மேலே, F1 மேலே. இது வந்து என்னது, ஃபோர்ஸ் ஆன் Q2. ஓகே. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போடணும். டைரக்ஷன் வந்து நான் வந்து எப்பவுமே இப்படி போடுறது ஈஸி. எந்த வெக்டாரோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த டைரக்ஷனை வந்து கரெக்டாக சொல்ல வரணும். நீங்கள் F12 கேப்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. I கேப், J கேப், K கேப் இது மிக்சிங்கில் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அதனால் நத்திங் லைக் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக, இது ஈஸி தான் இது. ஓகே. சரி, F12 கேப்ன்றது என்னென்னா ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. நீங்கள் இங்கேருந்து டைரக்ஷன்ஸ் பார்க்கலாம். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, I கேப் டைரக்ஷனா. ஸோ இது வந்து என்ன இருக்க போகுது, ப்ளஸ் I கேப் டைரக்ஷன். ஸோ F21 பாருங்கள், F21 வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, மேக்னிடியூட் இன்டூ இட்ஸ் டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் என்ன, இது டைரக்ஷனில் இருக்குது டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம், -I கேப். ஓகே. ஸோ மேக்னிடியூட் நம்மளால என்ன சொல்ல முடியும், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸோ இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் R வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், R வந்து 1 மீட்டர்.
they are separated by a distance of 1 meter அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு F12 என்ன வரும்? F12 F21 K Q1 Q2 by R square. ஸோ இது வந்து மேக்னிடியூட் கரெக்டாக. நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாலும் we need to put on magnitude. Okay, right. சரிப்பா, இப்போது போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்? இது வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதும்போது you can write like this way. மேக்னிடியூட் வந்து I cap direction. F21 எப்படி போடலாம் நீங்கள்? I minus முன்னாடி போட்டுட்டு I cap. So this is the solution we are hoping for. இது வந்து force acting on the two charges. இப்போ அடுத்த comparison between electrostatic and gravitational forces. Okay. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு உள்ள சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் தான் பார்க்கணும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் two charges at rest, while the gravitational force of attraction between the two bodies by virtue of their masses. ஸோ அது வந்து எதால்? சார்ஜஸ் அட் ரெஸ்டால் வர்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இது வந்து எதால் வருது? ரெண்டு மாசஸ்க்கு இடைப்பட்ட உள்ள ஃபோர்ஸ் வந்து என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வந்துச்சு? G m1 m2 by r ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இதே நீங்கள் வந்து மேக்னிடியூடு, இதே இதில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும்? K Q1 Q2 by r square. So both are inversely proportional to r square. Both forces are proportional to the product of the masses or charges. Both are central forces, that is they act along the line joining the center of the two bodies. Both are conservative forces. அதாவது இதோட ஒர்க் டன் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த லெவல் 12th லெவலில் வந்து இது டீட்டெயிலாக புரியாது. பட் ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரி. ஸோ போத் ஃபோர்ஸஸ் கேன் ஆப்ரேட் இன் வேக்யூம். வேக்யூமில் இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆக முடியும். ஓகே, டிஸ்சிமிலாரிட்டி, இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ். இப்போ டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னன்றதை பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் வைல் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மேபி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். அதாவது ரெண்டு மாசுக்கு இடையே வந்து எப்போவுமே இப்போ M1 M2 இஸ் M1 M2 இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பவுமே கண்டிப்பாக என்ன இருக்கும்? எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் பாசிபிள். M2 என்ன பண்ணுவார்? M1-ஐ புல் பண்ணுவார். M1 என்ன பண்ணுவார்? M2-ஐ புல் பண்ணுவார். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் பாசிபிள். பட் ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் அட்ராக்டிவும் பாசிபிள், ரிப்பல்ஸும் பாசிபிள். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம் பிட்வீன் தெம். இவங்க நடுவில் இருக்கக்கூடிய மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எப்பவுமே அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? G m1 m2 by r ஸ்கொயர். இதை மாற்றவே பண்ண முடியாது. cannot change. இது மாறாது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன இருந்துச்சு? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஸோ மியூஆர் வந்து வேரிஸ் வித் மீடியம்னால இட் கேன் வேரி. அதுதான் விஷயம். சரி, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆர் மச் ஸ்ட்ராங்கர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு we will see an example கொடுத்துருக்காங்க கீழே. it can be proved. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெருசா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெருசானா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அதை இலிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு they have given us some problem. You can see that. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் லெக்சரில் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணோம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ சம் கேசஸில் வந்து இந்த ப்ராப்ளம் பீன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐ வில் டெல் யூ வாட் டு டூ. ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் charge on Q2 due to charge, force on charge Q2 due to Q1. Okay, so force on charge Q2 due to Q1.
ஸோ Q1ஆல் Q2 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சரி, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நம்மளுக்கு என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் we need to substitute. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் வித் சார்ஜ் Q2 சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகணும்னா யார் இங்கே சோர்ஸு? இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் Q2 தான், Q1 தான் சோர்ஸ். ஏன்னா அவர் தான் Q2 மேலே ஃபோர்ஸ் தராரு. ஸோ Q1 இஸ் கிவிங் ஃபோர்ஸ் ஆன் Q2. ஸோ நம்ம வந்து ஒரு வெக்டார் ட்ரா பண்ணணும். இந்த வெக்டார் வந்து R12 வெக்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, மேக்னிடியூட் இன்ட்டு R12 கேப். ஸோ நீங்கள் R12ன்றது வந்து அந்த வெக்டார், அதோட மேக்னிடியூட் இன்ட்டு இட்ஸ் டைரக்ஷன். ஓகே, நவ் த கொஷின் வந்து என்னென்னா, மேக்னிடியூட் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? K Q1 Q2 by R12 அதோட மேக்னிடியூட் ஸ்கொயர். ஓகே, பட் நவ் த கொஸ்டின் இஸ் ஆர் கேப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் இங்கே விஷயம். ஓகே, ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோன்னா, R12 வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோன்னா we can find R1 கேப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ R12 வெக்டார் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? R1 கேப் சொல்கிறதுக்கு ஜஸ்ட்டு ரீரைட் பண்ணி நீங்கள் எழுதணும். தட்ஸ் இட், we will get the answer. ஓகே, ஸோ இது கேப், எனக்கு கேப் வேணும்னா I need to do like that. So R12 cap. Okay, so but இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is an again a standard procedure is there. இப்போது Q1க்கு there is a point in space, அதாவது x2 y2ன்னு சொல்லலாமா? அந்த Q2ஓட லொக்கேஷனு. Q1ஓட லொக்கேஷன் அது x1 y1. ஓகே, ஸோ இப்போது எனக்கு வந்து வெக்டார் வந்து இந்த R12 வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நோ, ஸோ இது இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு வெக்டார், அதாவது ரிமெம்பர் என்ன நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா, டு ஃபைண்ட் அ வெக்டார் when the location of head and tail are known, location of points of head and tail are known, location of points. Okay, head and tail are known. நம்மளுக்கு ஹெட்டும் டெய்லும் அந்த வெக்டாரோட லொக்கேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பாயிண்ட்டாக நம்ம அந்த வெக்டாரை சொல்லிடலாம். இப்போ இது என்னது? இது A to B இந்த வெக்டார் போகுது. அந்த வெக்டாரை நான் இங்கே வந்து மார்க் எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த வெக்டாரோட டெய்ல் எது? திஸ் இஸ் A தான் டெய்லு, ஹெட்டு வந்து B. ஸோ B வந்து நான் x2 y2ன்னு போட்டேன், x1 y1. எப்போவுமே இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகே, ஹெட்டோட x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1. ஸோ அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணால் we can find the answer very easily. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து x1 y1 நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெக்டாரோட வேல்யூ வெக்டார் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளுக்கு வந்து Q1லேருந்து Q2 போகுது இந்த வெக்டாரு. ஸோ x2 மைனஸ் x1 I cap ப்ளஸ் y2 மைனஸ் y1 j cap. ஸோ திஸ் இஸ் how the வெக்டார், இதுதான் வெக்டார். ஓகே, ஸோ இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுக்கு? ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. கரெக்டாக? இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம மேக்னிடியூட் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதுலேருந்து ஆர் கேப்பும் உங்கள் R12 கேப்பையும் உங்களால் சொல்ல முடியும். இப்போ இதை சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் எதில் வரும்னா ஐ கேப். நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதை எடுத்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ R12 கேப் வந்து ஐ அண்ட் ஜே கேப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இந்த எஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சைன் நீட் டு பி அப்ளைட், சைன் நீட் டு பி அப்ளைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே,
சரிப்பா. இப்போது அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 மல்டிபிள் சார்ஜஸ். ஓகே, ஸோ இதை இப்போ இங்கே எக்ஸ்ட்ராஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராஸ்ன்னு இங்கெல்லாம் கொடுக்குறனோ நீங்கள் இன்னொரு பிடிஎஃப்பில் போய் பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ இப்போ வந்து இங்கே எத்தனை சார்ஜஸ் இருக்குன்னா டோட்டலாக 3 சார்ஜஸ் இருக்குது. திஸ் இஸ் ஒன் Q1, Q2 அண்ட் இது வந்து Q0. ஓகே, Q0ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. Q1, Q2 இஸ் தேர். இப்போ இங்கே நம்மளோட ஒர்க் என்னது? டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் Q0. யார் இது இந்த Q2 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட், Q0 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் அவர் டாஸ்க். இது பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஆன் Q0 நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட்டு சூப்பர் பொசிஷன். Q1 வெக்டாரோட கான்ட்ரிபியூஷன் என்னது ஆன் ப்ளஸ் Q2 வெக்டாரோட கான்ட்ரிபியூஷன் என்னது? ஜஸ்ட்டு சம்மேஷன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸை, அதுதான் என்னவாக இருக்கும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இயர் Q1 அண்ட் Q2 ஆர் சோர்ஸ். ஏன்னா யாரை டெஸ்ட் பண்ணுறோம்? யார் மேலே ஃபோர்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம்? Q0. ஓகே, அவர் மேலே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ யார் மேலேருந்து ஃபோர்ஸஸ் வருது? யார்கிட்டேருந்து சோர்ஸாக ஆக்ட் ஆகுது? Q1 அண்ட் Q2 தான் என்ன பண்ணுது? Q0 மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம்னா Q1 அண்ட் Q2 ஆர் சோர்ஸ், Q0 இஸ் கால்ட் அஸ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து வெக்டார்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சோர்ஸ்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வெக்டார்ஸ் வரையணும். ஸோ இது சோர்ஸு Q1, திஸ் இஸ் த சோர்ஸ் டு பாயிண்ட் Q0 சார்ஜ். ஏன்னா அது மேலே தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரைஞ்சிட்டோமா? இப்போது ஸோ இதுதான் நீங்கள் ஜஸ்ட் நான் இதை எழுதியிருக்கேன். மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன், மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன். ஓகே, ஆர் வெக்டார்ஸ். ஸோ இது ரெண்டுமே யார்? ஆர் வெக்டார்ஸ் ஆல்வேஸ் ட்ரான் ஃப்ரம். எங்கேருந்து வரையணுமா இந்த வெக்டார்ஸு? இது ஏன் இது வரைகிறோன்றது இப்போ இந்த ஃபார்மில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆர் ஆல்வேஸ் ட்ரான் ஃப்ரம் Q1 அண்ட் Q2 டு Q0. Q0 நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஏன்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை we are trying to find. ஓகே, இப்போ சூப்பர் பொசிஷன் இஸ் ஒபேடியர். அதாவது என்னென்னா ஃபோர்ஸ் ஆன் Q0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது என்னது? இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் Q0, forces on Q0 due to Q1, force on Q0 due to Q2. ஜஸ்ட் சமேஷன் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட் தடவை எழுதணும் பார்த்தீங்களா? F1 அதாவது இந்த ஃபோர்ஸு Q1ஆல் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். மேக்னிடியூட் F1 இது வந்து மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. டைரக்ஷன் வந்து என்னது? R10 கேப். ஸோ இந்த R10 என்னது? சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் Q0க்கு, அந்த பாயிண்ட் சார்ஜ் Q0க்கு வர்றது யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது, ஸோ ஜஸ்ட் இதுதான் ஃபார்மேட்டு. ஓகே, நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது அதை நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வாட் அபவுட் எஃப் வெக்டார்? அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, அதுக்கப்புறம் இதோட மேக்னிடியூட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? சைனோட அப்ளை பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக ஆன்சர்ஸ் வரும். ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் Q0 டியூ டு Q1 அண்ட் Q2. இப்போ இங்கே வந்து Q0 சார்ஜ் இருக்குது, இங்கே Q1 Q2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த ப்ராப்ளமில் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? Q0 மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து 0,0 இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த Q0 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திஸ் இஸ் அ ஃபார்முலா. பட் ஆனால் இதை நான் எழுதுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? F1 இது பண்ணுறதுக்கு F10 கேப் வந்து வேணும். அதாவது சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரையணும். இப்போது சோர்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வரைஞ்சிருக்காங்களா? இங்கே Q2 தான் சோர்ஸு. ஸோ Q2லேருந்து Q0க்கு சோர்ஸுக்கு வரைஞ்சிருக்காங்களா? இப்போ R10 கேப். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது வந்து ஒரு வெக்டார் Q1லேருந்து Q0க்கு.
இது 2 பாயிண்ட் தெரியுதா? ஸோ லாஸ்ட் கேஸ் மாதிரி கண்டுபிடிக்கலாமா? ஸோ என்ன வரும்? ஸோ இதை நான் x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா வாட் வில் கம்? 0 minus 1 I cap ப்ளஸ் என்ன வரும்? 0 minus 0 j cap. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஐ கேப்னு வருது. ஓகே, இதோட மேக்னிடியூட் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? It is also equal to 1. Okay, so for information. So இப்போ R1 cap என்ன வரும்? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? R1 cap கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். It is nothing but what? R10 cap. ஓகே, இதுதான் இங்கே டேரெக்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டேரெக்டாக ஆன்சர்ஸ் எனக்கு வந்து நீங்கள் இப்போ நான் பண்ண ப்ரொசீஜர் மூலிமா இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் எடுத்துப்பீங்க? இதுலேயே இதே மாதிரி Q1 Q2 we need to choose. ஓகே, எது எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதை வந்து x1 y1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து என்னவாக இருக்கும்? x2 y2 ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி அந்த வெக்டாரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதை வச்சு நீங்கள் ஃபைனலி மேக்னிடியூட் டைரக்ஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வேல்யூஸ் வந்து ஐ ஹவ் கிவன் சம் வேல்யூஸ் Q1 Q2 Q0க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? நீங்கள் டேரெக்டாக அந்த வேல்யூஸை நீங்கள் ஜஸ்ட் யூ நீட் டு சப்ஸ்டியூட். ஸோ சைன் ஆஃப் தீஸ் திங்ஸ் நீட் டு பி சப்ஸ்டியூட்டட். அதுக்கப்புறம் வி நீட் டு ஃபைண்ட் தீஸ் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ எஃப் வெக்டார் 10க்கு இது பாருங்கள் டைரக்ஷன்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது சைன்ஸோட இங்கே மைனஸ் சைன் இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இது இருக்குது. ஸோ நீங்கள் கடைசியாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும், இந்த ஆன்சர் உங்களுக்கு வருது. கேவோட வேல்யூ என்னது? 1/4πε0 9 × 10⁹. ஓகே, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டு ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q0 Q1 டியூ டு Q2 அண்ட் Q3 இந்த சார்ஜஸோட வேல்யூஸ்லாம் கொடுத்தா ஆர் லொக்கேட்டட் ஆன் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 1 மீட்டர் ஆஸ் ஷோன். ஸோ இதுதான் ப்ராப்ளம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ் ஆன் Q1 Q மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் டியூ டு வாட்? Q2 அண்ட் Q3. ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ரெண்டு சார்ஜோட கான்ட்ரிபியூஷன். அதாவது நம்ம F1 இவர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? Q1 மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? F1 வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார். இது யாரால் வந்துச்சு? இது வந்து Q2ஆல் வந்துச்சு ஃபோர்ஸு, Q3ஆல் வந்துச்சு. ஓகே, இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது we will get the resultant force. பட் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போடணும். பட் டைரக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரொசீஜர்ஸ் தெரியும். ஆக்சுவலி இப்போ எவ்வளோ கொடுத்துட்டான்? 1 மீட்டர் சைடு கொடுத்துட்டான். எல்லாருக்குமே சைடு வந்து 1 மீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 0.5. ஓகே, இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா இந்த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இந்த பாயிண்ட், அதாவது ஜஸ்ட் அவங்க வந்து சைடோட லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Q1 வந்து எந்த பாயிண்ட்டில் இருக்குது? 0,0. Q2 எதில் இருக்குது? 1,0. Q3 எதில் இருக்குது? 1/2, அதாவது 0.5. இந்த ஹைட் வந்து ஆஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியணும். எப்போவுமே ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் பாருங்கள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் எப்படி இருக்கும்? 3/2 ஏஆ இருக்கும். ஓகே, இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1 மீட்டர். ஸோ அதனால் இந்த ஹைட்டு, ஸோ திஸ் இஸ் எக்ஸு, இது வந்து ஒய், ஹைட் ஆஃப் தட் பாயிண்ட்டு. ஓகே, ரைட். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். இந்த R21 கேப்பை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மூலிமா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ R21, அதாவது we need to find answers in I, J and K cap. ஸோ டைரெக்டாக நான் அப்படியே போட்டுட்டேன் R21 கேப்னு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ R21 கேப்பு வெக்டாரு. ஸோ பாயிண்ட்ஸை வச்சு x2 - x1 y2 - y1 வச்சு we can find the
R21 cap and R31 cap. So finally இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா you will get answer as this one. So இந்த வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் இதில் போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதிலே 2 மெத்தட் இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் இப்போ பார்த்து அதே ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி. ஸோ இதை பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் மூலிமாவும் இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து இதில் யார் பாசிட்டிவ், Q2 மட்டும்தான் நெகட்டிவ். இவர் நெகட்டிவ் சார்ஜ், இவர் பாசிட்டிவ், இவர் பாசிட்டிவ். ஓகே, இவர் அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுறாரா, ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸை வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக நம்மளே போடுறோம். ஏன்னா பாசிட்டிவ் இந்த ரிப்பல் ஆகும். ஸோ அதுபடி பண்ணுறாங்க. இந்த 2 வெக்டார்ஸை சொல்லிட்டோன்னா இந்த 2 வெக்டரோட சம்மேஷன் தானே ரிசல்டன்ட் வெக்டரான நெட் ஃபோர்ஸு. அதனால் பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணி they are trying to find the answer. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை you can see it. ஓகே, இந்த மெத்தட் 2 வந்து இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ பேஜஸ் மிஸ்ஸிங்னு போட்டிருக்கேன். நோ, there is no pages missing. ரைட்டா? ஓகே, இப்போ ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளமையும் பாருங்கள். லாமிட்ஸ் தியரம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணது. ரைட், இப்போ அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ராஸ்ன்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராஸ்னால் இது என்னது, செகண்ட் பிடிஎஃப்பை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கவனிங்க, a charge particle cannot exert Coulomb force. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் கூலும் ஃபோர்ஸை cannot exert Coulomb force directly on another particle kept at a distance. அதாவது டைரெக்டாக எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே காரணமே இல்லாமல் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் it cannot give a force on the another charge. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, but a charge produce something called as electric field which interacts with another charge and produces a force. ஸோ ஒரு சார்ஜ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா, அதாவது but a charge produces something called as what, electric field which interacts with another charge and produces force. ஸோ அதனால் வந்து ஒரு சார்ஜ் வந்து தன்னை சுற்றி ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அந்த ஃபீல்டு தான் என்ன பண்ணும், இன்னொரு சார்ஜோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கூலும் ஃபோர்ஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது அந்த ஃபீல்டு ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ணுது இல்லையா, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதோட வேல்யூ என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 3 கேசஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜில் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளஸ் கியூ சார்ஜை சுற்றி அது எல்லாமே வந்து ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சார்ஜிலேருந்து எல்லாமே அவுட்வர்டாக இருக்கா, அதாவது ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா சென்டரில் இருந்து அவே பார்த்து இருக்கும்போது, அதாவது இந்த டைரக்ஷன் அந்த சென்டரில் இருந்து அவே போகிற டைரக்ஷனை ஆர் கேப் டைரக்ஷன் வாங்க. அதாவது ஆர் இன்ட்டு ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர், கரெக்டாக? ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன், ரேடியலி outwards. இது வந்து என்னது, radially inwards. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இப்போது இது 2 சார்ஜ் தனித்தனியாக இருக்கிறது. பட் இப்போ 2 சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. ஓகே, இது மாதிரி ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ சேர்ந்து இருக்கிறத நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, டைபோல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் கியூவிலேருந்து மைனஸ் கியூக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போகுது. இதுக்கு இந்த லைனுக்கு ட்ரா பண்ணுறோம்ல, இந்த லைனுக்கு பேர் வந்து ஃபீல்ட் லைன்ஸு. இதே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் கவனிக்கலாம், ஒரு ப்ளஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்க, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்குது. இவங்க 2 பேருக்கும் என்ன இருக்கும்,
ப்ளஸ் q சார்ஜ் வந்து மைனஸ் q சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் வித் ஃபோர்ஸ் எஃப், மைனஸ் q சார்ஜ் ப்ளஸ் q சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் வித் ஃபோர்ஸ் எஃப். இப்படி ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணாலும் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒருத்தரோட ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்னொருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணி இட் இஸ் கெட்டிங் இன்ட்ராக்டட். ஸோ புரியுது நான்? ஓகே சரி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ் இது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். சரி நம்ம நியூமெரிக்கல் இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அந்த சைடு வரலாம். ஸோ மல்டிபிள் சார்ஜஸ் வரும்போது போவோம் அந்த பக்கம். சரி ரைட். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நியூமெரிக்கலி ஆர் குவான்டிடேட்டிவ் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நியூமெரிக்கலாக எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். டு டெஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் பி. அதாவது நம்ம என்ன சொன்னோம், சார்ஜை சுற்றி ஃபீல்ட் இருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் அதை டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ டு டெஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அவுட் சைட் அட் பாயிண்ட் பி we simply place a small positive charge plus q. ஒரு plus q டெஸ்ட் சார்ஜை நான் என்ன வைப்பேன், அந்த எந்த சார்ஜோட சுற்றி இருக்க ஃபீல்டு நான் கண்டுபிடிக்கணுமோ நான் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளஸ் q நாட் சார்ஜை அந்த எந்த சார்ஜோட சுற்றி இப்போ ஒரு சார்ஜ் இருக்குப்பா, இந்த சார்ஜ் இருக்குது ப்ளஸ் க்யூன்னு, இந்த சார்ஜை சுற்றி ஃபீல்டு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எந்த இடத்துல எனக்கு வந்து ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ யாரால் ஏற்படக்கூடிய ஃபீல்டு ப்ளஸ் க்யூவால் ஏற்படக்கூடிய ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ப்ளஸ் க்யூ நாட்டுன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜை வைப்பேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஃபோர்ஸ், இப்போ இவங்க ஒரு ப்ளஸ் க்யூ நாட் சார்ஜை நான் எடுத்துகிட்டு போய் வச்சா என்ன ஆகும், ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். ஃபோர்ஸ் வந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே பாதிக்கும்ன்றாங்க. தென் வி கேன் சே தட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ இப்போ என்னென்னா ஒருத்தரை சுற்றி இன்னொருத்தர் ஃபீல்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு போய் வச்சுன்னா அந்த சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், அங்கே ஃபீல்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ளஸ் க்யூ சார்ஜ் இருக்குது, அதுதான் சோர்ஸாக ஆக்ட் ஆக போகுது. இதோட ஃபீல்டு தான் இந்த பாயிண்ட் பியில் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ளஸ் க்யூ நாட்டான டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து அந்த பாயிண்ட் பியில் வச்சதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதா. இந்த ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, டிவைடட் பை க்யூ நாட் பண்ணால் என்ன கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கிடச்சிரும். யாரால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது, ப்ளஸ் க்யூ, இந்த சோர்ஸால் ஏற்படக்கூடியது. இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை சுற்றி ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் சார்ஜ் எந்த இடத்துல கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிவைடட் பை க்யூ நாட் பண்ணால் அதுதான் என்னது, ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, so charge q is called as what, source charge, as it produces the electric field. Numerically electric field இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குப்பா, கொஸ்டின்ஸில் நீங்கள் நிறைய பேரில் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னுவாங்க, எலக்ட்ரிக் இன்டென்சிட்டின்னுவாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸில் they will call it. ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு கண்டுபிடிக்கணுமோ அங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சு அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடணும், அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு டிவைடட் பை க்யூ நாட் பண்ணால் என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போது இதுலேயே இன்னொரு விஷயமா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே ஒரு க்யூ நாட் சார்ஜை கொண்டு வந்து வச்சோன்னதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இந்த சார்ஜு இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு க்யூ நாட்டுன்ற ஒரு சார்ஜை இ வெக்டார் இருக்க ஒரு இடத்துல வந்து நான் வச்சேன்னா என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஓகே சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் இஸ் a vector quantity whose direction is same that of f vector exerted on a positive test charge. அதாவது இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், இன்னும் பெட்டராக புரியும். and electric field leads to what, force. அதுதானே இப்போ பார்த்தோம், நான் கூட சொன்னேன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லீட்ஸ் டு வாட், ஃபோர்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பாயிண்ட் சார்ஜை வச்சிங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், it will experience as a force. By knowing the electric field at a point P,
we can find the force F vector on a charge Q naught. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E வெக்டார்ன்ற ரெட் கலரில் ஃபீல்டு லெஃப்ட் டு ரைட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ப்ளஸ் Q நாட் சார்ஜ் அங்கே வச்சோன்னா ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது? F வெக்டார் டைரெக்ஷனில். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி இந்த டேர்ம் ஈக்குவல் டு லெஃப்ட் டு ரைட்டும் சேம், போத் இன் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இது ப்ளஸ் Q நாட், இது E வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்குது. ஸோ E வெக்டார் இருக்கக்கூடிய டைரக்ஷன் தான் யாருக்கும் இருக்கும்? F வெக்டாருக்கும் இருக்கும். மேக்னிடியூட் ஆல்சோ வில் பி போத் சேம் on the both the sides of equal, ரைட்டா? ஸோ E வெக்டார் இருக்கிற டைரக்ஷனில் தான் F வெக்டாருக்கும் இருக்கும். இது எப்போ? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது. ஓகே, அதாவது F வெக்டாரும் E வெக்டாரும் parallel. இதே ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மைனஸ் Q நாட் சார்ஜ். இப்போ நான் ஒரு மைனஸ் Q நாட் சார்ஜ் வச்சேன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இது என்ன ஃபோர்ஸ் பா? இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஏன்னா ஓகே, ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் வரும், இட் இஸ் நாட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணுங்கள், யூ கேன் ஏபிள் டு டூ. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இப்போ இதுதான் என்னோட ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சார்ஜால் இந்த பாயிண்ட் பியில் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ளஸ் க்யூன்ற சார்ஜ் அதுதான் இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் சார்ஜ். ஏன்னா இதுதான் ஃபீல்டை எமிட் பண்ண போகுது. இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட் பியில் என்ன ஃபீல்டு வச்சுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு வெக்டார் எப்போவுமே நான் என்ன வரையணும்? சோர்ஸில் இருந்து எந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறேனோ அங்கேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சிருவேன், டவுட்டே கிடையாது. இப்போ இந்த நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு இடத்துல இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q நாட் பை Kன்றது 1/4 எப்சிலான் நாட் தான் என் மீனிங் தட் Q நாட் பை R ஸ்கொயர். ஓகே, வச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது எந்த டைரக்ஷன் போடணும்? நான் R வெக்டரோட டைரக்ஷன் தான் எப்பயும் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, R வெக்டரோட R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு R கேப், அதாவது R கேப் போட்டாச்சு. இங்கே நான் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் சைன் வந்து இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ்னே எடுத்துக்கலாம். ஜென்ரலாக சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன பண்ணணும்? Q நாட்டால் டிவைட் பண்ணால் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவங்க அது பண்ணியிருக்காங்க. ஃபைனலி தே ஹவ் ஃபவுண்ட் த ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ இதுதான் என்னது? ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இது பாசிட்டிவ், சைனே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். P வந்து பாசிட்டிவாக இருந்தால் சைன் ஆஃப் Q இஸ் நீடட். சரியா? அதையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் இஃப் சோர்ஸ் சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், ஒரு சோர்ஸ் சார்ஜ் Q வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ Q நாட் சார்ஜை நம்ம எடுத்துடணும்ப்பா. ஏன்னா வந்து டெஸ்ட் சார்ஜை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஆரிஜின் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் என்னோட ப்ளஸ் Q தான் ஆரிஜின். ஓகே, இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் பியில் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா எப்படி? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால ஆர் கேப் டைரக்ஷனில் இருக்கும். ஆர் கேப்ன்றது என்னது? சென்ட்ரலில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ திஸ் இஸ் சென்ட்ரலேருந்து அவையில் பார்த்து வரை தான் ஆர் வெக்டாரு. ஸோ ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ த சோர்ஸ் இஸ் Q இஸ் நெகட்டிவ். அப்போ இது என்ன டைரக்ஷன்? இது மைனஸ் ஆர் கேப் டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷன்? ஆர் கேப்போட டைரக்ஷன். ஓகே, இது எல்லாமே ஈக்குவேஷன் 1லேருந்து உங்களுக்கு வருது. ஓகே, ஐ ஆல்ரெடி டோல் ஆர் வெக்டார்ன்றது சென்டர்லேருந்து டு அ பாயிண்ட் P வந்து இது பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் மேக்னிடியூட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த ஃபார்முலா ஆரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஒரு ஸ்பியருக்கு ரேடியஸை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ட்ரான் அரவுண்ட் அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி நீங்கள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஃபிக்ஸ்டு ரேடியஸ் வரைஞ்சிங்கன்னா என்ன இருக்கும்? அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா ஆர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபிக்ஸ் இல்லை. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் E வெக்டர் இஸ் சேம் and does not depend on the direction of E vector. Such field is called as spherically symmetric field.
ரைட். ஸோ இப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். எனக்கு வந்து இப்போது ஃபீல்டு அட் பாயிண்ட் பி எனக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் பியில் ஃபீல்டு என்னன்னு தெரியணும். என்னோடய சார்ஜ் எங்கே வச்சுருக்கேன், சோர்ஸு Q இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரல் மெத்தட் என்ன பண்ணுவோம், E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E, அதுக்கப்புறம் சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்டான ஆர் கேப் டைரக்ஷன், இங்கே ஆர் வெக்டார்னு கொடுத்துருக்கானா, ஆர் இன்ட்டு ஆர் கேப். இப்போ இந்த பாயிண்ட் பிக்குன்னு என்ன இருக்கும், ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். இது x2, y2ன்னு சொல்லலாமா, இது x1, y1. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஆர் வெக்டார்ன்றது என்னது, x2 மைனஸ் x1 i கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 j கேப். ஓகே, இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மேக்னிடியூட் எடுத்து யூ கேன் ஃபைண்ட் வாட், ஆர் கேப். ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ஸோ இது ஸ்டாண்டர்ட் வே. இப்போ என்ன பண்ணுறாங்க, சம்டைம் வந்து பொசிஷன் வெக்டார் டேர்ம்ஸ்லேயே எழுதுகிறாங்க. ஸோ இது மாதிரியே எழுதுவாங்க. நத்திங், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லைப்பா, இதுவும் சேம் ஃபார்முலா தான். ஓகே. என்ன பண்ணியிருக்கானா, இது வந்து ஆர் வெக்டர் இன் ஜென்ரல் நம்ம என்ன போடுவோம், இப்போ இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா 1ன்னு எடுத்துக்கிறேன். இது ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னது, k q by r ஸ்கொயர். கரெக்டாக, இது ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது ஆர் கேப்பு. ஓகே, ஆர் கேப். இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலே ஒரு ஆர் கீழே ஒரு ஆர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன வரும், இது r⁻3, இது வந்து ஆர் வெக்டார் ஆகிடுமா. இப்போ கொஷின் என்னென்னா, ஆர் வெக்டார்ன்றது என்னது, எப்பவுமே சோர்ஸில் இருந்து பாயிண்ட் பிக்கு வரைகிறது. பொசிஷன் வெக்டார்ன்றது என்னது, இந்த பாயிண்ட் க்யூவையும் இந்த சார்ஜ் இருக்குது x1 y1ஐயும் x2 y2ஐயும் சொல்கிறதுக்கு என்ன வேணும் எனக்கு, பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் எப்பவுமே ஆரிஜின்லேருந்து அவையில் தானே வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் லா எழுதலாமா இதில், அதாவது இதில் என்ன எழுதலாம் ட்ரையாங்கிள் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RQ வெக்டார் ப்ளஸ் R வெக்டார் மைனஸ் P வெக்டார் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன பாருங்கள், எனக்கு ஆர் வெக்டார் தான் வேணும், ஏன்னா இங்கே ஆர் வெக்டார் தான் இருக்குது. நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், KQ by r⁻3 என்ன வரும் நம்மளுக்கு, RP வெக்டார் மைனஸ் RQ வெக்டார். புரியுதா. கூட வந்து நீங்கள் மேக்னிடியூட் வைஸ் எழுதுனீங்கன்னா இந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன வரும் நம்மளுக்கு, RP அவன் வெக்டாராகவே வச்சுருக்கான். ஆக்சுவலி இப்போ இது ஜஸ்ட்டு வெக்டார்ஸாக வச்சுருக்காங்கப்பா, ஒன்றும் கிடையாது வேறு எதுவும். இந்த கீழே எழுதியிருக்கான் பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் RP வெக்டார் மைனஸ் RQ வெக்டார். ஜஸ்ட் வெக்டார் ஃபார்முலேட்டில் எழுதியிருக்கான். நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணிக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ மல்டிபிள் சார்ஜஸால் ஏற்படக்கூடிய ஃபீல்டு. ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இதுக்கு பண்ண எக்ஸாக்டாக அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போது எனக்கு வந்து என்ன என்னோடய எய்ம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். இப்போ எனக்கு பாயிண்ட் பியில் ஃபீல்டு என்னன்னு தெரியணும். ஓகே, யாரால், Q1 அண்ட் Q2. அப்போ என்ன பண்ணணும்னா, எது இங்கேருந்து சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு வெக்டார்ஸ் வரைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பாயிண்ட் பியில் என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு Q1ஆல் வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் Q2ஆல் வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன். ஸோ Q1 வெக்டாரை நீங்கள் எப்படி எழுதலாம், E1 இன்ட்டு டைரக்ஷன் என்னது, சோர்ஸ் டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் வரையணும், இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதே தான். ஓகே, ஸோ E1ன்றது என்னது, வேல்யூ K Q1 by R1 ஸ்கொயர். அதே மாதிரி E2ன்றது என்னது, K Q2 by
R20 ஸ்கொயர். இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும், சைன் வி need to be substituted. புரியுதா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி we can find the other things. ஓகே, அதை வச்சு பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளமே லாஸ்ட் டைம் என்ன பண்ணமோ அதே இதுதான். ஓகே, ஐ கேப் ஜே கேப் இதெல்லாம் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து 2 பாயிண்ட்டு வச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது மல்டிபிள் சார்ஜஸ் இதில். ஸோ மல்டிபிள் சார்ஜஸ் இதில் நம்ம என்ன பண்ணலாம், டூ கமா 0 இது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன என்னோடய சேலஞ்ச் என்னென்னா, பாயிண்ட் ஓவில் எனக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஃபீல்டு அட் பாயிண்ட் ஓ கண்டுபிடிக்கணும் டியூ டு வாட், Q1 அண்ட் Q2. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, Q1 அண்ட் Q2 சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி சோர்ஸ்லேருந்து நான் பாயிண்ட் ஓக்கு நான் வெக்டார்ஸ் வரையலாமா? ஸோ வெக்டார்ஸ் வரைஞ்சிட்டேன். ஃப்ரம் தேர் மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். ஸோ R10 கேப்பை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், தோ x2 minus x1 y2 minus y1 வெக்டார் எழுதிட்டோமா, மேக்னிடியூட் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட். இதை வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். டு பி சால்வ் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இது என்னது, இது ஒரே ஒரு கரெக்ஷன் என்னென்னா, இதில் வந்து ஒரு சின்ன எரர் வந்து நடந்துருச்சுப்பா. ஓகே, என்னென்னா இதில் வந்து பாயிண்ட்ஸை வந்து மாற்றி எடுத்துட்டாங்க. அதாவது இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னென்னா 2,0, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 0,2ன்னு எடுத்தனால இந்த ப்ராப்ளம் ராங் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு அப்பாலஜைஸ் மீ. ஸோ என்னென்னா வந்து இதை வந்து இந்த இதை விட்டுருங்க, திஸ் இஸ் நாட் ஃபால்ஸ். நீங்கள் அதுக்கு பதில் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டாக எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னும் RO தானே இது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போது சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள், அதாவது 24.11 இந்த ப்ராப்ளம்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்றது என்னென்னு பார்க்கலாம். அதாவது பாருங்கள், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இன் திஸ் கேஸ் வி யூஸ் டெக்னிக் ஆஃப் இன்டகிரேஷன் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம் அட் அ பாயிண்ட். பட் இது எல்லாமே பாயிண்ட் சார்ஜஸ்க்கு பார்த்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இன் திஸ் கேஸ் வி யூஸ் த டெக்னிக் ஆஃப் இன்டகிரேஷன் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் Q0. ஸோ இந்த தடவை என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ரேண்டமாக சார்ஜஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு ஸ்மால் ரீஜியன் DQ மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். DQ சார்ஜ் மட்டும் நான், இது ரொம்ப பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி பெரிய ஷேப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லை, ஒரு ஸ்மால் சார்ஜ் DQ இங்கேருந்து நான் எடுக்கிறேன். இந்த DQவால் இந்த ஒரு என்னோட எய்ம் என்னென்னா, திஸ் இஸ் அ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, எனக்கு இந்த பாயிண்ட் Pயில் என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் Pயில் எனக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு Q0 சார்ஜை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணுமா. Q0 சார்ஜ் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த DQவால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, DF வெக்டார். இது வந்து யாரால் வந்துச்சு, டியூ டு DQ. இங்கே கொடுத்துருக்கேனா, இந்த ஃபார்முலாலே இருக்கா, DQவால் ஏற்படக்கூடிய கூலும் ஃபோர்ஸ். நான் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். அதாவது DF வெக்டாரை
மொத்த சார்ஜோட கான்ட்ரிபியூஷனுக்கு நான் என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு எஃப் வெக்டார் டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஓகே, இந்த டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், டிவைடட் பை Q0 பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட், டு ஃபைண்ட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஆன் Q0. ஃபஸ்ட்டு dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட கான்ட்ரிபியூஷனு, அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிடும், டோட்டல் ஃபோர்ஸு. அந்த டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை Q0 பண்ணால் அதுதான் நம்மளுக்கு என்னது இது. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q0 வில் பி இன்டெகிரேஷன் ஓவர் என்டையர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு df வெக்டார் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எஃப் வெக்டார். இந்த எஃப் வெக்டாரை நான் என்ன பண்ணுறாங்க, டிவைடட் பை Q0 பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரிலேஷன். கண்டினியூஸாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்க ஒரு ஷேப்புக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் திஸ் வில் கம். புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு 3D ஷேப் உள்ள ஒரு பாடி. இந்த 3D ஷேப் உள்ள ஒரு பாடிக்கு என்ன சார்ஜ் டென்சிட்டி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி தான் கரெக்டான வேயாக டிஃபைன் பண்ணுவாங்க. அது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்றது என்னது, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது ஒரு dvன்ற ஒரு வால்யூமில் dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், இது வந்து ஒரு dv அமௌண்ட் ஆஃப் ஒரு வால்யூம். இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்காங்க, dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ dq by dv will give you rho. அதுதான் என்னது, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. சரி, இதால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா கரெக்டாக, இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் 3D ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்பியரோ ஏதோ ஒரு படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, dq இருக்க இடத்துல ரோ dvன்னு போடுவீங்க. போட்டுட்டு dvயை ரீரைட் பண்ணி திரும்ப இன்டெகிரேஷன் பண்ணி ஆன்சர்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, அதுக்கு மேலே போக வேண்டாம். அதே மாதிரி சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன இதுக்கு, 2D. ஓகே, 2Dயில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இது பண்ணுவாங்க. சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, அதாவது இங்கே வந்து டிஎஸ்ன்னு கொடுத்துருக்கான், நம்ம டிஏன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவான டிஎஸ் டிஏல எவ்வளோ சார்ஜ் இருக்கா, டிக்யூ. ஸோ டிக்யூ பை டிஏ தான் என்னது, சிக்மா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது ஒரு கர்வ்டு ஷேப்பு, ஒரு ரிங்குலாம் என்னது, கர்வ்டு ஷேப், ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கேஸில் உள்ளது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஆர் லைன் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்வாங்க. ஸோ டிக்யூ பை டிஎல், ஒரு ஸ்மால் டிஎல் அமௌண்ட். இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இந்த லைன் ஃபுல்லாக ஷேப்பில், கர்வில். இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு டிஎல் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டிஎல் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்கா, டிக்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ அதாவது டிக்யூ பை டிஎல் வில் பி ஈக்குவல் டு லாம்டா. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னது, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் Q0 டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எது, Q0 மேலே கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, எஃப் வெக்டார் டிவைடட் பை Q0 பண்ணும்போது வந்துச்சு. புரியுதா? ஏன்னா இந்த Q0 கேன்சல் ஆகிடும், தெரியுதா உங்களுக்கு, இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஃபைனல் ஃபார்முலாவில் Q0 இருக்காது. புரியுதா? சரி, ரைட். இப்போ எக்ஸ்ட்ராஸ் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராஸ்ன்றது நத்திங் பட் நம்ம வேறு ஒரு பிடிஎஃப்க்கு போகணும். சரிப்பா. ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ரிங் ஆஃப் சார்ஜ் அலாங் த எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து ரிங்கு மாதிரி இருக்கா, இந்த ரிங்கு ஃபுல்லாக சார்ஜ் வந்து இருக்குது. இந்த சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின் இருக்குது. இது மேலே வந்து ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மொத்த சார்ஜில் இருக்கக்கூடிய மொத்த ரிங்கில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சார்ஜ் Q. ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். R is the radius of ring. இப்போ அலாங் இட்ஸ் ஆக்சஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a ring of charge along the x axis.
இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸு. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் வெறும் இந்த லெவல் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஓகே, இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் கூட காம்ப்ளெக்ஸு கஷ்டம். ஓகே, நம்மளுக்கு சிம்பிளான கேஸ் என்னென்னா இந்த ஆக்சிஸ்லேயே கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது, ரைட்டா? ரைட். ஸோ இப்போது ஜென்ரல் ஃபார்மில் என்னென்னா மேக்னிடியூடு. சரி, அதே நேரத்தில் இப்போ நான் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கீங்க, நான் டேரெக்டாக ரிசல்ட்ஸை சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் பியில் ஃபீல்டு எப்படி இருக்குமா? டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் பார்த்துருக்கோம். அதுவும் அந்த டைரக்ஷன் வந்து அலாங் த லைன் ஆஃப் த ஆக்சிஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோன்னா அவே ஃப்ரம் த ரிங்கு தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் நான் சொல்லிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு தான் இருக்கும், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் இருக்கும் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ். ஸோ ஃபீல்டோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னா KQX/R² + X² + R² 3/2. இதில் சைன் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் தி டே டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா லெஃப்ட்டு ஃபார் இந்த டைரக்ஷன் லெஃப்ட்டில் ரிங்குக்கு லெஃப்ட்டில் வந்து பார்க்கும்போது ஃபீல்டு வந்து லெஃப்ட்டில் இருக்கணும் ஃபைனல் டைரக்ஷன். ஸோ இதே மாதிரி ரைட்டில் இருக்கும்போது ரைட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் E வெக்டர் இஸ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ரிங். கரெக்டாக இப்போ தானே பார்த்தோம், அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ரிங் பார்த்துருக்கு. சரி, இப்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிடியூடுக்கும் எக்ஸுக்கும் இப்போ ரிங்கு வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தானே ரிங் இருந்துச்சு, கரெக்டாக சொல்ல போனால் இங்கே தான் ரிங் இருந்துச்சு. ரிங் எப்படி இருந்து ரிங்கிலேருந்து ரிங்கோட சென்டரில் வந்து x = 0வா, அங்கே வந்து ஃபீல்டு 0வாக இருந்துச்சு. அப்படின்னு நான் தள்ளி வர 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 இந்த கேர்வை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஓகே, கேர்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆரிஜின்லேருந்து அப்படியே ரைட்டு போக போக என்ன ஆகிடுது, R/√2ன்ற இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த இடத்துல மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x = R/√2. அதே மாதிரி x = -R/√2ல மினிமம் வேல்யூ எடுக்குது. ஓகே, at x = 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இப்போ x வந்து வெரி கிரேட்டர் தென் ஆர்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்னவா மாறிடும், இந்த எக்ஸ்பிரஷனாக மாறிடும். ட்ரை டு டிரைவ் தட் ஒன். ஓகே, பைனாமியல் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் இஸ் வெரி கிரேட்டர் தென் ஆர்னா ஆரை நீங்கள் எலிமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். பட் ஆனால் நான் டேரெக்டாக எலிமினேஷனுக்கு நான் இது பண்ணல. அதாவது எக்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டர் தென் ஆர்னா ஆரை வந்து 0 போட்டுருது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் வந்து பைனாமியல் அப்ராக்சிமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். 1 + x ஹோல் பவர் n வந்து ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1 + nxன்னு எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃபார்மேட்டில் எழுதினாலே ஆன்சர் வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வருது, x = R/√2. அந்த இதை நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது, இந்த வேல்யூ வருது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மெயின் ஃபார்மில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா R/√2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ சார்ஜ்டு டிஸ்க்கு. சார்ஜ் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிக்மான்றது என்னது, இங்கே சார்ஜ் ஃபுல்லாக இந்த சர்க்குலர் டிஸ்கில் இது பண்ணியிருக்கனால டோட்டலாக Q சார்ஜ் இருக்குது. எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா πr². அதுதான் இங்கே சிக்மா. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் E வெக்டர் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த டிஸ்க், அதில் டவுட்டே இல்லை. E வெக்டர் டியூ டு அ செமி சர்க்குலர் ரிங் அட் த சென்டர். இப்போ இந்த இது வந்து ஒரு பிளெயினில் இருக்குப்பா, இந்த ரிங்கு ஒரு டேபிள் மேலே இந்த ரிங்கை வச்சுட்டேன், பாதி ரிங்கு தான் இருக்குது. இது வந்து ஒரு சார்ஜ் ரிங்கும் கூட. இந்த சென்டரில் எந்த டைரக்ஷனில் ஃபீல்டு இருக்குமானா டுவர்ட்ஸ் ரைட்டு. இது நீங்கள் டைரக்ட் ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ EX வெக்டார்னு போட்டிருக்கேன், காரணமாக தான் போட்டிருக்கேன். அதாவது E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு EX வெக்டார், அதாவது வெக்டார் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் காம்பனண்ட்டோட வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா மேக்னிடியூட் எவ்வளோ வருது, λ/2πε0 R வருது. ஆர்ன்றது இந்த ரேடியஸ் ஆஃப் த ரிங்கு. பட் ஆனால் டைரக்ஷன்ஸ் எப்படி வருமா, இந்த டைரக்ஷனை நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
ஏன்னா இதுக்கான டெரிவேஷனுக்குள்ளே நம்ம போகலை. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம் எக்ஸாக்டாக. அதாவது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன் போட்டிருக்காங்களா, தட் இஸ் த திங். ரைட், ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். பட் ஆனால் இந்த தடவை நீங்கள் லேம்டா என்ன போடணும், டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது, கியூ சார்ஜ் இருக்குது, பட் எவ்வளோ இதில் இருக்குது சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கும்போது பையார் 2 பையார்ன்றது ஃபுல் சர்க்கிள், இங்கே பாதி சர்க்கிள் தான் இருக்கிறதுனால பையார். ஓகே, இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. இது வந்து நான் ஒரு ராட் வந்து வச்சுட்டேன் ஹாரிசான்டலாக, அதோட ஆக்சிஸ், இந்த ராடோட ஆக்சிஸ்ன்றது இதானே, இந்த லைன் தானே ஹாரிசான்டலாக. இப்போ இந்த பாயிண்ட் பியில் நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட் பியில் நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஒரு ராடோட எண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து என்னவாக இருக்குன்னா, திஸ் இஸ் த ஃபார்முலா, lambda k by into L by A L plus A. ஓகே ஓகே, ஸோ இதுக்கப்புறமா டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, டைரக்ஷனை பார்க்கும்போது இதுவும் அவே ஃப்ரம் த ராட் இருக்குது, இதுவும் அவே ஃப்ரம் த ராட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, இதுவும் அவே. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னாலே ஃபீல்டு வந்து அவே ஃப்ரம் இட் தான் இருக்க போகுது. ஓகே, இங்கே ரிங்லேயும் பார்க்கும்போது அவே ஃப்ரம் த சென்டர். சரி, இப்போது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் செமி சர்க்குலர் ரிங், அதாவது குவார்ட்டர், அதாவது கண்டினியூஷன்ப்பா. ஏற்கனவே நம்ம வந்து மேலே பார்த்தோம் இல்லை, நடுவில் வந்து அந்த ராடு வந்துருச்சு, ஹாரிசான்டலாக வைக்கக்கூடிய ராடு. ஓகே, அது கண்டினியூஷன் வந்து செமி சர்க்குலர் ரிங்லேருந்து, ஏன்னா சும்மா உங்களுக்கு கண்டினியூட்டி நல்லா இருக்கும்ன்ட்டு ஜஸ்ட் இன்க்ளூட் ஸ்டேட்டட் இயர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ குவார்ட்டர் சர்க்குலர் ரிங். குவார்ட்டர் சர்க்குலர் ரிங்கும் போது நீங்கள் டைரெக்டாக ரிசல்ட் எடுத்துக்கணும். அதாவது என்னென்னா, இதெல்லாம் ஃபைனல் ரிசல்ட். இந்த இ வெக்டார் தான் ரிசல்டன்ட் வெக்டார், ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓ. இது எதால் ஃபார்ம் ஆனதா, இஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் இஒய் வெக்டார். இஎக்ஸ் வெக்டார் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்குமா, இஒய் எல்லாமே அவே தான். இந்த இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஒன்று இருக்குன்னா அதுலேருந்து அவே கீழே பார்த்துருக்கு, இந்த எண்டுக்கும் அவே பார்த்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களோட 2 வெக்டார் சம்மேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும், ரிசல்டன்ட் வெக்டார் இ வெக்டார். ஸோ இஎக்ஸோட வேல்யூ இப்படி இருக்குமா, இஒயோட வேல்யூ இப்படி. இந்த தடவை லேம்டாவோட வேல்யூ என்ன வரும், சார்ஜ் பர் குவார்ட்டர் ரிங். குவார்ட்டர் ரிங்கோட 2 பையார்ன்றது ஃபுல் சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிளுக்கு டிவைடட் பை 4. ஸோ யூ வில் ஹவ் பையார் பை 2. ஸோ q பை பையார் பை 2. ஓகே, சரி, இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ராட். யூனிஃபார்ம்லி சார்ஜ் ராடால் ஏற்படக்கூடிய ஃபீல்டு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் முன்னாடி யூனிஃபார்ம்லி சார்ஜ் ராட் ஒன்று பார்த்தோம், ஆனால் இது வந்து அலாங் த ஆக்சஸ் பாயிண்ட் பி பார்த்தோம், அட் ஏ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ராடு. இதுதான் க்ளோஸ்டஸ்ட் எண்ட் ஆஃப் த ராடு. இது வந்து நம்ம சென்டர்லேருந்து ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணோன்னு கிடையாது, ஒரு ராடோட எண்டில் இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு க்ளோசஸ்ட்டாக ஒரு எண்டு இருக்கும்ல, அந்த எண்ட்லேருந்து ஏ டிஸ்டன்ஸு, அதை வச்சு ஃபார்முலா எழுதிடணும். ஸோ எல்லுன்றது என்னது, டோட்டல் லென்த் ஆஃப் த ராட். சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ரிங் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ராட். போன தடவை சைடில் இருந்தது, இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த சைடில் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃப் த ராடுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த தடவை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் ரிசல்டன்ட் அட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி வந்து மேட் ஆஃப் வாட், இஎக்ஸ் வெக்டார். இஎக்ஸ் வெக்டார்னால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஒன்றும் கிடையாது, இஎக்ஸ் இன்ட்டு இஎக்ஸ் கேப், அதாவது அதோட டைரக்ஷன், அவ்வளோதான். அது ஐ கேப் ஜே கேப் என்னன்னாலும் இருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் இட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ராடு. ஓகே, இந்த ராடோட லென்த் வந்து எல், யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதோட ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் பியில் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதாவது ராடில் இருந்து ஃப்ரண்ட்லேருந்து மெஷர் பண்ணுறனால 6 டிஸ்டன்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது கீழே உள்ளது θ1, மேலே இருக்குது θ2. இது எல்லாமே டிரைவ்டு ரிசல்ட்ஸ்ப்பா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ராப்பராக ஆனால் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் இஎக்ஸ் வெக்டார் அண்ட் இஒய் வெக்டார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேக்னிடியூட் மட்டும் இவங்க சொல்கிறாங்க. மேக்னிடியூட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், lambda by 4πε0r. ஓகே, ஸோ அதே மாதிரி இஎக்ஸ்ன்றது sin θ1 + sin θ2
cos theta 1 minus cos theta 2 மாடுலஸ் இது, ஏன்னா மேக்னிடியூட் பற்றி பேசுகிறோம். ஸோ டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்லணும். ஃப்ரம் திங்கிங், by thinking logically, we need to decide the direction of Ex vector plus and Ey vector. Ex vectorக்கும் Ey vectorோட டைரக்ஷனை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதாவது இங்கே சமேஷன் போட்டிருக்கோம், நத்திங் பட் E வெக்டரோட டைரக்ஷன் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கேஸை மட்டும் பார்க்கலாம். இந்த ஒரு கேஸில் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ப்ராப்ளமை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு. கொஸ்டினில் இப்படி தான் இருக்கும். பாயிண்ட் பியில் ஃபீல்டு கண்டுபிடிங்க, லேம்டா கொடுத்துருவான். ஸோ இதோட ஃபீல்டு கண்டுபிடிங்க, ஆங்கிள்ஸ் இப்படி இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் அந்த டிஸ்டன்ஸு, ஆரோட டிஸ்டன்ஸு தே ஹவ் கிவன் 1 மீட்டர்னு கொடுத்துருக்கான், பாயிண்ட் பிக்கும் இந்த எண்டுக்கும். ஓகே, சரி. இப்போ ஸோ இதோட ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி எப்படி இருக்கும்? Ex வெக்டார் ப்ளஸ் Ey வெக்டார், கரெக்டாக? இப்போ இவங்களோட மேக்னிடியூடுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், θ 1 θ 2ன்னு. அதனால் அது நம்மளுக்கு டவுட் கிடையாது. இப்போ டைரக்ஷன்ஸ் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இங்கே இந்த ராட் இந்த எண்டுக்கு மேலே பார்க்கும்போது இது அதிகமாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது. ஏன்னா இது 60 டிகிரி, இது 45 டிகிரி. இப்போ ஒரு பாயிண்டில் இருந்தோம். சரி, இப்போ நான் ஒரு ஸ்மால் ரீஜன் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபீல்டு வந்து இப்படி இருக்குமா, இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ்னால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஃபீல்டு ஒன்று இப்படி இருக்கா. ஸோ இப்படியே வந்து 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 எக்கச்சக்க ஃபீல்டு வரும். இங்கேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் கீழேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது எப்படின்னா, இந்த டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், மேலே உள்ள கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், அதோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஸோ இதனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இதனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, மேலே உள்ள ரீஜன் அதிகமாக இருக்கனால ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து E வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? Ey, இது Ex. டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணிடணும். ஓகே, சரி. இப்போது இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இது மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல டிக்யூன்னு பிரேக் பண்ணிங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் படி இங்கே நான் என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கும், அதோட ஃபோர்ஸ் இருக்கும், கீழேருந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வரும். சி இப்போ இது இந்த வெக்டார், இது வந்து ஒரு ஸ்மால் வெக்டார், அதாவது இது வந்து ஒரு ஏ வெக்டார், இது பி வெக்டார். பி வெக்டாரோட மேக்னிடியூட் பெருசு, ஏன்னா அதோட லென்த் அதிகம். ஏ வெக்டாரோடது கம்மி. இந்த ரிசல்டன்ட் வெக்டார் எந்த ஏ ப்ளஸ் பி வெக்டார் இருக்குது, ரிசல்டன்ட் வெக்டார். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் எதுக்கு க்ளோஸராக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள்? பெரிய வெக்டாருக்கு க்ளோஸராக தான் இருக்கும் கம்பேர் டு ஏ வெக்டார். அதே மாதிரி இங்கேருந்து கீழேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய வருது. அதனால் என்ன ஆகிடும், கம்பேர் டு திஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்த சைடு வரும்போது பார்க்கும்போது மேலே உள்ளதுக்கு அதிகம். ஏன்னா கீழேருந்து வர்றதுனால 60 டிகிரி இருக்கனால மோர் காம்பனன்ட்ஸ் வில் பி தேர். ஸோ அதனால தான் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, சம் இந்த டைரக்ஷனில் நம்ம எடுத்துக்கணும், அது சம் ரேண்டமாக இப்படி எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் we can give a conclusion. ஸோ இது வந்து Ex வெக்டார் இப்படி இருக்கும், ஏன்னா சம்மேஷன் தானே, ரெண்டு பேரோட சம்மேஷன் தான் Ex வெக்டார் ப்ளஸ் Ey வெக்டார். லாம்டா கொடுத்துட்டேன், யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ், ரைட். ஸோ அதுக்கப்புறம் இது இன்ஃபினைட்லி லாங், இதுக்கு நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க, தீட்டா. ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது θ 2 வந்து இது 90 டிகிரி, θ 1 வந்து என்னது 0 டிகிரி. இதை நீங்கள் அப்ளை பண்ணி Ex and Ey கண்டுபிடிக்கலாம். பட் இந்த தடவை என்ன ஆக போகுது, ஸோ இங்கே இந்த இடத்துலேருந்து ஃபீல்டு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் இங்கே, மற்ற எல்லாமே கீழே பார்த்துருக்கு போகுது. ஏன்னா இங்கேருந்து வரவர் இப்படி இருப்பார், கம்ப்ளீட்டாக கீழே பார்த்தே இருக்குது. ஸோ நிறைய வெக்டார்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் ரிசல்டன்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்டன்ட் வந்து என்ன ஆகும், approximately somewhere this is the final resultant அப்படின்னு ஒன்று. புரியுதா?
சரி, இதே மாதிரி இன்ஃபினைட் லென்த்து. ஸோ மேலே கீழே ரெண்டு இடத்துலையுமே இப்போ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன வரும்னா θ1 is equal to 90, θ2 equal to 90. ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் θ1 θ2ன்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, ஜென்ரல் கேஸுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் கேஸுன்னு, அங்கே கூட உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இந்த லென்த் ஆஃப் த ராடு எல்லா டிபெண்டன்ஸே இதில் பெருசாக இல்லை. பட் ஆனால் இது வந்து இன்னொரு கேஸு, θ1 θ2 ஈக்குவலாக இருக்கிற கேஸு. அப்போ என்ன வரும், மேலே ஒரு ப்ளஸ் ஏன்னா கீழே ஒரு மைனஸ் ஏன்னு சொல்லலாமா நான்? டோட்டல் சார்ஜ் Q தான், அதில் டவுட் இல்லை. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் எவ்வளோ, ஆரிஜின்லேருந்து கீழே ஒரு ஏ மேலே ஒரு ஏ. ஸோ 2a இஸ் த லென்த் ஆஃப் த ராடு. நம்மளோட மேக்னிடியூடோட ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், θ1 ஈக்குவல் டு θ2 ஈக்குவல் டு θன்னு போட்டிங்கன்னா EY வந்து உங்களுக்கு 0ன்னு வந்துடும், EX மட்டும் இப்படி வரும். ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸுன்னு எழுதலாம், இந்த இடத்துல இருந்து டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு வந்து ஆர்ன்னு போட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா when R is very very greater than A, அதாவது லென்த் ஆஃப் த ராட் வந்து வெர்டிக்கலாக இருக்கிறது, இது ஹாரிசான்டல். ஹாரிசான்டலுக்கு R தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். R வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டர் தென் ஏவாக இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த டேர்மை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக R ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஃபைனலி we can derive this one. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு என்ன இதுனா இந்த ப்ராப்ளம் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 17.7ன்றது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது ஐ கேப் ஜே கேப்னு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓகே, கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணி they might have did the problem. ஓகே, ஃபஸ்ட்டு 2 parts ஆஃப் த லெக்சர் இஸ் ஓவர், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். இப்போ வந்து அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கப்பா. ஸோ ஆஸ் வி ஹவ் சீன், எலக்ட்ரிக் சார்ஜஸ் கிரியேட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ரீஜன் சரௌண்டிங் தெம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அதை சுற்றி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை பற்றி லெக்சர்ஸ் 1 and 2ல் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹேவ் அ கைண்ட் ஆஃப் மேப் தட் கிவ்ஸ் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்ட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு சார்ஜ் சுற்றி ஃபீல்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அந்த ஃபீல்டுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சா, ஒரு வழித்தடம் மாதிரி, எப்படி நம்ம வந்து ஒரு பாதை சொல்கிறோம் அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட கேரக்டரை ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு காமிச்சா இன்னும் நல்லா இருக்குன்றாங்க. அதுதான் இட்ஸ் லைக் அ மேப் மாதிரி நம்ம பண்ணால் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Field lines, a concept introduced by Faraday, provide us with an easy way to visualize the electric field. ஸோ ஃபேரடே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அதாவது ஃபீல்ட் லைன்ஸு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். நம்ம வந்து கால்குலேஷன்ஸ், பென் அண்ட் பேப்பர் எடுத்து கால்குலேஷன்ஸ் போடுறதோட பார்த்தோன்னே சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். An electric field line is an imaginary line or a curve drawn through a space or a region of space so that its tangent at any point is in the direction of the electric field vector at that point. Okay, so the relative closeness of the lines at some place gives an idea about the intensity of electric field at that point. Intensity na enna artham, எவ்வளோ அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா, கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா. அதிக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே அதிக இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா, வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருந்ததுன்னா கம்மி இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு ஃபீல்ட் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது வந்து நம்மளுக்கு என்னென்னா ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு. இந்த லைனில் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க, P அண்ட் Q. ஓகே, ஸோ இந்த Pன்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, P to Q வந்து போயிட்டுருக்கு. இப்போ P இருக்க இடத்துல ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும். இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து என்ன சொல்லும், அட் பாயிண்ட் P ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்லும். ஓகே, இப்போ பாயிண்ட் Qவில் நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைங்க. டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அது வந்து எந்த டைரக்ஷன் குறிக்கும், உங்களுக்கு Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அட் பாயிண்ட் Qவில் என்ன ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்லும். ஓகே, ஸோ டேஞ்சன்ட் என்ன பண்ணுது, ஃபீல்டு டைரக்ஷன் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ
இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஃபீல்ட் லைன் காமிச்சிருக்காங்க. 1 2 3. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பின்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். லைக் வந்து இந்த பாயிண்ட் ஏல வந்து 3 லைனுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் தேம் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா, கம்பேர் டு பி. பியில் வந்து லைன்ஸ் வந்து லிட்டில் அப்பார்ட், கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ இது மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அதோட மேக்னிடியூட் அட் ஏ இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் அட் பி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி. ஓகே, எதுக்காக முக்கியமான காரணம் சொல்கிறாங்கன்னா, ஃபீல்ட் லைன்ஸ் வந்து க்ளோஸராக எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபீல்டு அதிகம், கம்பேர் டு எங்கெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸ் தள்ளி இருக்கோ அதோட க்ளோஸராக இருக்கிற இடத்துல ஃபீல்டு வந்து மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டில் ஃபீல்டு தெரியணும்னு நான் என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சன்ட் வரைவேன். திஸ் இஸ் த ஃபீல்டோட டைரக்ஷன். எந்த இடத்துல, இந்த பாயிண்ட் பின்னா அந்த இடத்துல. ஓகே ரைட். ஸோ இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் லைன்ஸ் டியூ டு அ டைபோல். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன் வந்து எங்கேருந்து எங்கே போய் முடியும், பாசிட்டிவ் சார்ஜஸில் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸில் போய் ஃபீல்ட் லைன்ஸ் எண்ட் ஆகும். அதே மாதிரி லைன்ஸ் இதுவாக இருக்கா. இப்போ பாயிண்ட் பியில் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஆகுது, ஒரு டேஞ்சன்ட் வரைகிறாங்க. இந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷன் தான் இது E வெக்டார் அட் பாயிண்ட் P. பாயிண்ட் Pயில் இருக்கக்கூடிய ஃபீல்டு. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குவிக் கொஸ்டின் என்னென்னா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஆஃப் ஃபீல்டு அதிகமாக இருக்குமா, இந்த இடத்துல அதிகமாக இருக்குமா? இது B, இது EAன்னு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? EA இருக்க இடத்துல லைன்ஸ்லாம் க்ளோஸராக இருக்கா, அப்போ அங்கே வந்து ஃபீல்டு அதிகம் கம்பேர் டு ஃபீல்ட் அட் B. புரியுதா? ஓகே. ஸோ இதுதான் இதில் அடுத்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஞ்சன்ட் டு அ லைன் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எனி பாயிண்ட் நீங்கள் எந்த இடத்துல டேஞ்சன்ட் வரைஞ்சாலும் அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை தரும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ த பாத் ஆன் விச் த பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் டென் டு மூவ் இஃப் ஃப்ரீ டு டூ ஸோ. அதாவது சி, இப்போ ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்கிட்ட வந்து ஒரு ப்ளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இதை ரப் பண்ணிடுறேன். ஐ எம் கோயிங் டு கீப் இட் இயர். எந்த டைரக்ஷனை பார்த்து ஃபீல், இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் எந்த டைரக்ஷனை பார்த்து மூவ் பண்ணணும்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்து மூவ் பண்ணுமா, டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் பார்த்து மூவ் பண்ணுமா? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூ இன்ட்டு இ வெக்டார். இ வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸும் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபீல்டோட டைரக்ஷனில் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா மூவ் பண்ணும். இதே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஃபீல்டு லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும். ஓகே, ஸோ அதாவது ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல, அதோட டைரக்ஷனில் தான் என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சிங்கன்னா அது அந்த டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் பிகன்ஸ் ஆன் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் டு நாட் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் இன் மிட் பிளேஸ். ஏதோ ஒரு காரணமேல ஒரு இடத்துலேருந்து உருவாகாது, முடியாது. ஓகே, ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவில் எண்ட் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, சரி. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் லீவிங் அ பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே, ஆர் என்ட்ரிங் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் போகும், அதுதான் லீவிங்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் லீவிங் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் என்ட்ரிங் அ நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றாங்க. இது ஒரு டைரக்ட் ஃபார்ம்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இப்போ உங்கள்கிட்ட 2 சார்ஜஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து சம் சார்ஜ் Q1 எடுத்துக்கலாம். இதில் எத்தனை லைன் இருக்குது? 6 லைன் இருக்கா? டோட்டலாக எத்தனை லைன் இருக்குது? இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கிறேனே. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்,
field lines வெளில போகும். டோட்டலாக எத்தனை லைன் இருக்குது? 6 லைன் வெளில போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த Q1ஓட வேல்யூ வந்து Qன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2Qன்னு எடுத்துக்கிறேன். அதாவது +2Q. இப்போ இதே இன்னொரு சார்ஜ் Q2, இதில் எத்தனை லைன் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் எத்தனை லைன் போச்சு? டோட்டலாக 6 லைன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த சார்ஜ் வந்து என்னது? 6. இங்கே வந்து எத்தனை? Q2 வந்து இங்கே வந்து 2Qன்னு எடுத்துட்டேன், இங்கே வந்து Qன்னு எடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபீல்ட் லைன்ஸ் வெளில தான் போக போகுது. பட் ஆனால் இங்கே எத்தனை லைன் வெளில போகுது? N2 is equal to 2, சாரி 3. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ N1 என்னது நம்மளுக்கு? N1/N2 ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். N1ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ்? 6 லைன்ஸ் வெளில போச்சு. N2ல எத்தனை லைன்ஸ் போச்சு? 3 லைன் போச்சு, அதாவது Q2 சார்ஜில். ஸோ டோட்டலாக என்னது? 2ன்னு கிடச்சிதா? இப்போது N1/N2 உங்களுக்கு எந்த ரேஷியோ கிடச்சி? 2ன்னு கிடச்சிது. இதே மாதிரி Q1/Q2 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? Q1 வந்து 2Q, இது வந்து என்னது? Q2 வந்து Q. ஸோ Q will get cancel and you will have 2. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபைனலி எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியில் வருது, எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ளே போகுதுன்னு வச்சு அந்த சார்ஜோட ரேஷியோஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியுன்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கப்பா? Number of lines leaving a positive charge or entering a negative charge is proportional to the magnitude of charge. This means, example ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். If 100 lines are drawn leaving a +4 coulomb microcoulomb charge. ஸோ ஒரு ப்ளஸ் Q1ன்ற சார்ஜில் இருந்து 4 மைக்ரோகூலம்லேருந்து எத்தனை லைன்ஸ் வெளியில் போதான்? 100 லைன்ஸ் போகுது. Q2ன்ற சார்ஜ்லேருந்து எத்தனை லைன்ஸ் போகுது? Q2ஓட சார்ஜ் தான் -3 μc. ஓகே, மைனஸ்னால் என்னது? லைன்ஸ் வந்து என்ட்ரு ஆகுது அந்த சார்ஜில். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வெளில போகும், நெகட்டிவ் சார்ஜஸில் என்ட்ரு ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் போதான் டுவர்ட்ஸ், எத்தனை லைன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் Q2 வந்து சேருதான்? 75 லைன்ஸு. இப்போது நீங்கள் இந்த ரேஷியோ வந்து எப்போவுமே ட்ரூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது Q1/Q2 மாடுலஸ், இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணி பாருங்கள், என்ன ஒரு ஆன்சரு? மாடுலஸ் போட்டாச்சு, அதனால் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ இட் will remains as பாசிட்டிவ் வேல்யூ மியூ. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ரேஷியோ வந்து 4/3ன்னு வருதா? ஸோ இதே மாதிரி N1/N2க்கு நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தாலும் என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? N2க்கு N1க்கு 100, this is 75. ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது? 4/3ன்னு வருது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இந்த ரேஷியோ வந்து 2 சார்ஜஸ் இடைப்பட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸு எமர்ஜிங் ஆர் என்ட்ரிங், இது எப்போவுமே இந்த ரேஷியோ வந்து வில் ரிமைன்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ 2 லைன்ஸ் கேன் நெவர் இன்டர்செக்ட். ஸோ 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆக முடியாது, 2 ஃபீல்ட் லைன்ஸ் இன்ட்ராக்ட் ஆக முடியாதுன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபீல்ட் லைன். ஸோ கருப்பு கலர் லைன் வந்து ஃபீல்ட் லைன்ஸை குறிக்குது. வெக்டார் ரெட் கலர் வெக்டார் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்லுது. இப்போது இது ஒரு ஃபீல்ட் லைன், இது ஒரு ஃபீல்ட் லைன். கரெக்டாக? பிளாக் கலரில் 2 லைன் இருக்கா? இந்த 2 கர்வுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் இது மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, ஒரு ஃபீல்ட் லைனில் இந்த இடத்துல எனக்கு ஃபீல்டோட டைரக்ஷன் என்னென்னா நான் என்ன பண்ணணும்? டேஞ்சன்ட் வரையணும். டேஞ்சன்ட் வரைஞ்சி அந்த குறிப்பிட்ட இடத்துல ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிப்பேன். ஆனால் இந்த பாயிண்ட் பி, இன்டர்செக்டிங் பாயிண்ட் பியில் நான் டேஞ்சன்ட் வரையணும்னா 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு டேஞ்சன்ட்டு, இது ஒரு டேஞ்சன்ட். ஸோ 2 டேஞ்சன்ட் வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க முடியும்? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எதுக்குப்பா தேவைப்பட்டுச்சு? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடோட அனாலிசிஸ்க்கும் டைரக்ஷனோட அனாலிசிஸ்க்கும் தேவைக்கு தான் ஃபீல்ட் லைன்ஸ் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆனால் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்டர்செக்டிங் பாயிண்டில் 2 டேஞ்சன்ட் வரும். டேஞ்சன்ட் இன் ஜென்ரல் என்ன கொடுக்கும்? இட் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஆனால் இங்கே 2 இடத்துல இன்டர்செக்ட், ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது 2 டேஞ்சன்ட் வருது. ஸோ அப்போ இது மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆக முடியாது. லைக் லாஜிக்கலி, மேத்தமேட்டிக்கலி we can say. So field lines can never intersect. Okay, இப்போ பாருங்க, for a positive charge the field lines are directed radially outward.
எல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ஸாக போட்டிருக்காங்களா? ஓகே, ஸோ இதே நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து ப்ளஸ் கியூ, திஸ் இஸ் மைனஸ் கியூ. மைனஸ் கியூவில் ஃபீல்ட் லைன்ஸு சேமாக என்ட்ரு ஆகுதா? ஓகே, இப்போ இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸில் எப்படி இருக்குது? சி இது வந்து மைனஸ் கியூ, இது வந்து -2q. சி மைனஸ் கியூன்றது என்னது? மேக்னிடியூட் வந்து q, ஆனால் மைனஸ் இருக்கனால ஃபீல்ட் லைன்ஸ் டுவர்ட்ஸ் த சார்ஜ் பார்த்து வருது செகண்ட் ஃபிகரில். தேர்ட் ஃபிகரில் எப்படி? தேர்ட் ஃபிகரில் வந்து -2q, மைனஸ்னால டுவர்ட்ஸ் த சார்ஜ் தான் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆக போகுது. ஆனால் நீங்கள் ரேஷியோ கனெக்ட் பண்ணி பாருங்கள். சி n1/n2 தானே. n1 இப்போ என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் q, இது வந்து என்னது? -2q. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ? மேக்னிடியூட் வந்து q/2qன்னு வரும். இட் வில் கெட் கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? இது n1ன்றது என்னது? நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன், இதில் எத்தனை லைன்ஸ் இருக்கணுமா? n1, இதில் n2 லைன்ஸ் இருக்கான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பிகாஸ் த ரேஷியோ வந்து 2 டைம்ஸ் வருது, கரெக்டாக? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு லைன்ஸ் கரெக்டாக வருதா? இதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது? 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகே, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 26 லைன்ஸ் போடணும். அதாவது n2 ஷுட் பி 26 லைன்ஸ். பட் ஆனால் அவங்க வந்து ஜஸ்ட் ஃபிகருக்காக அது பெருசாக மைண்ட் பண்ணலை. பட் இன் ஜென்ரல் ரேஷியோஸ் வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் லைன், ஏன்னா இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கூட இருக்குது, நீங்கள் அந்த ப்ராப்ளமில் புரிஞ்சுப்பீங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ இது வந்து 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது? ஃபீல்ட் லைன்ஸ் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும். ஸோ ஃபீல்ட் லைன்ஸை ஒன்று ஒட்டாமல் அப்படியே விலகி செல்லுதா? பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போக முடியாது ஃபீல்ட் லைன்ஸ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போக முடியும், கரெக்டாக? இது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். உங்களால் ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ண முடியுதா? எங்கே வந்து மேக்னிடியூட், இது வந்து +2q, இது -q இல்லை. ஸோ எங்கே வந்து மேக்னிடியூட் வந்து அதிகமாக இருக்குது, 2qன்னு வர இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கா? நிறைய லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 லைன்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் விஷயம். ஸோ மேக்னிடியூட் அது -2q +2q, மேக்னிடியூட் என்னது? 2 times q. அதனால் வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கம்பேர் டு +q அண்ட் -q எதுனாலும். சரியா? இப்போ அடுத்து வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே கவனிங்க. இது வந்து ஒரு வெக்டாரோட லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? மேக்னிடியூட். டைரக்ஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? இ கேப். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இ கேப். இந்த இ கேப்ன்றது டைரக்ஷனை சொல்லும், இன்றது லென்த் ஆஃப் த வெக்டார் சொல்லும். ஸோ ஏதாவது ஒன்று மாறிச்சினாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறும். ஒன்று டைரக்ஷன் மாறினாலும் இவர் மாறுவார், இவர் மாறினாலும் மேக்னிடியூட் மாறினாலும் இவர் மாறுவார். ஸோ இட் இஸ் கனெக்டட். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், டைரக்ஷன் மாறி இருக்கா? சரி, இது 2 செட்டுப்பா. இது இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரீஜனை பாருங்கள். இந்த ரீஜனில் வந்து எல்லா வெக்டார்ஸுமே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு இந்த ரீஜனில். அதே சுச்சுவேஷனில் அதே டைமில் வெக்டார்ஸ் எல்லாம் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ மேக்னிடியூடும் ஈக்குவல், அதாவது லென்த் ஆஃப் த வெக்டாரும் ஈக்குவலாக இருக்குது. டைரக்ஷன்ஸும் எப்படி இருக்குது? ஒரே டைரக்ஷனை பார்த்துருக்கிறனால திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் முதல்ல என்னது? யூனிஃபார்ம் மோஷன், ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது? கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ நீங்கள் இதில் என்ன கவனிக்கலாம்? இந்த லென்த்தை கம்பேர் பண்ணிப்பாங்க. டைரக்ஷன்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் ரைட்டு தான் இருக்குது, ஆனால் லென்த் ஆஃப் த வெக்டார் வந்து குறைஞ்சிக்கிட்டே போதா?
ரைட். இப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இது வந்து லென்த் ஆஃப் த வெக்டர். இது இப்போ பர்டிகுலர் இந்த டைரக்ஷனை நான் எடுத்துக்கிறேன்னா இது லென்த் ஆஃப் த வெக்டர். லென்த் ஆஃப் த வெக்டர் குறைஞ்சிக்கிட்டே போதா, அடுத்து போகிறது இன்னும் இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மேக்னிடியூட் மாறிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் யூனிஃபார்ம் ஃபீல்டுன்ற இடத்துல எங்கேயாவது மாறுச்சா? கிடையாது. ஓகே, இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜில் நடக்கும். ப்ளஸ் கியூ சார்ஜில் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வெளில பார்த்து போகுமா? அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q/1/r²ன்ற இதில் 1/r². ஆர்ன்றது சென்டர்லேருந்து மெஷர் பண்ணுறது, ரேடியஸ் வெக்டர் மாதிரி. ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆக இ குறைஞ்சிக்கிட்டே போகும் அவே ஃப்ரம் த சார்ஜ். ரைட்டா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் ஃபார்ம் அ க்ளோஸ்டு லூப். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பிக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு திரும்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் ஃபார்ம் அ க்ளோஸ் லூப் அண்ட் இட் கேன் நெவர் இன்டர்செக்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த சேம் சார்ஜ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் த இண்டிகேஷன் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்றது முதல்ல ஈக்விபொட்டன்ஷியல்னால் என்னென்னு தெரியணும். பொட்டன்ஷியல் வந்து நம்ம லேட்டராக படிப்போம். பட் ஈக்விபொட்டன்ஷியலை பற்றி படிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதாவது ஈக்விபொட்டன்ஷியல்னால் என்ன தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ஃபேஸ் விச் ஹேவ் சேம் பொட்டன்ஷியல். சரியா? ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக அடுத்த கம்மிங் லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்ஃபர்மேட்டிவ் பாயிண்ட்டு. நீங்கள் லேட்டராக வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ரீஜன் வேர் தேர் இஸ் நோ ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஸோ எந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கெல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர். ஏன்னா கண்டக்டிங் ஸ்பியருக்கு அவுட் சைடில் தானே சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியரு. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் கொடுத்தேன்னா வெளியில் தான் சரௌண்டிங்கில் தான் தங்கும் சார்ஜஸ்ஸு. ஸோ இப்போ ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அவே ஃப்ரம் த சென்டராக இருக்கா? ஸ்பியரோட சென்டர்லேருந்து எல்லாமே அவேல இருக்குது ஃபீல்ட் லைன்ஸ்லாம். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலருக்குள்ளே எந்த லைனுமே போடவே இல்லை. ஃபீல்டு லைன்ஸ் வந்து இதுதான் ஃபீல்டு லைன்ஸு. ஆனால் இந்த ஸ்பியருக்குள்ளே ஃபீல்ட் லைன்ஸே போடல. ஏன்னா இது ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்னால என்னது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ ஜீரோவோ அந்த இடத்துல ஃபீல்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ்லாம் பர்பண்டிகுலராக இருக்கா? சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இது சிச்சுவேஷன் வில் பி ட்ரூ. இது எந்த இதுக்கு ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு. ரைட்டுப்பா. ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபிகர் காமிச்சிருக்காங்க. அதாவது 2 3 4 5 ஃபிகர்ஸ் காமிச்சிருக்காங்க. இதில் எதெல்லாம் பாசிபிள் ஃபீல்ட் லைன்ஸா அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளும் எக்ஸ்ப்ளனேஷனும் இது கீழே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிப்பா, இப்போது இங்கே வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா Q1/Q2 ரேஷியோ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதுக்கு அப்படின்றான். இங்கே எத்தனை லைன்ஸ் Q1ல் எத்தனை லைன்ஸ் இருக்குது? வந்து சேருது, லைன்ஸ் எல்லாம் வந்து சேருது. அப்போ நெகட்டிவ் சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா? விச் இஸ் பாசிட்டிவ்? Q1 Q2 இந்த ப்ராப்ளமில் 1.9ல் Q2 வந்து லைன்ஸ்லாம் வெளியில் பார்த்து வருது. அப்போ இது என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ஒரே இடத்த உள்ளே பார்த்து போகுது. ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் Q1ல் எத்தனை லைன்ஸ் போகுது? 1 2 3 4 5 6. இது Q1 வந்து 6. Q2 வந்து என்னது? 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லைன்ஸா? ஸோ Q1/Q2 ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம 6/18 போடலாமா? ஸோ திஸ் ஒன் ஒன்லி N1/N2 ரேஷியோ. this will be equal to 1/3. இதே தான் இந்த ப்ராப்ளம்லேயும் காமிச்சிருக்காங்க. this is Q2. புரியுதா? ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம படித்தது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு இது. ஓகே,
how to produce a uniform field. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட் வந்து எல்லோ கலர் ஃபஸ்ட்டு ஃபிகரை பாருங்கள். இந்த ஃபிகரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. இதே ரைட் ஹேண்ட் சைடு எல்லோ கலர் பிளேட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ட்ராவல் பண்ணுன்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டராக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா, ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்சைட 2 parallel plates, 2 charged parallel plates வந்து இது வந்து ப்ளஸ் சிக்மா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ப்ளஸ் சிக்மா, திஸ் இஸ் மைனஸ் சிக்மா அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபீல்டு என்ன இருக்கும் இன் பிட்வீன் த பிளேட் சிக்மா பை எப்சிலான் நாட்டுன்னு இருக்கும். இதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பாசிட்டிவ் பிளேட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட் 2 பிளேட் வச்சிங்கன்னா இதுக்கு நடுவில் கிரியேட் ஆகிற ஃபீல்டுக்கு பேர் என்னது? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, 2 ஃபீல்ட் லைன்ஸ் இப்போ தானே பார்த்தோம். ஃபீல்ட் லைன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்குது அண்ட் ஆல்சோ சேம் டைரக்ஷனில் எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது? நத்திங் பட் E வெக்டார் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட்டா? சரி, இப்போ மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் என்ன? யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ இப்போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட்டு. லெட்ஸ் டேக் ப்ளஸ் சிக்மா, திஸ் இஸ் மைனஸ் சிக்மா. பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் போகுமா? நான் ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கேன்? இந்த ஃபீல்டு வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? கீழே இருந்து மேலே பார்த்து இருக்குது. ஸோ தட் இஸ் ப்ளஸ் சே டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சார்ஜ், ஒரு ப்ளஸ் கியூன்ற சார்ஜை இந்த பிளேட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்க போகிறேன். என்ன ஆகும்? பாசிட்டிவ் ரிப்பிள் ஆகுமா? ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? F vector is equal to Q into E vector. இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம்லப்பா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை பார்த்து போவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜஸில் இருக்குது. ஸோ நீங்கள் நெகட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து இந்த பிளேட்டுக்கு நடுவில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? It will go towards positive charge. So when a charge particle is placed in an electric field, it experiences a electric force. This force causes particles to accelerate. ஏன்னா ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. F vector is equal to QE வெக்டர்னு. ஸோ ஃபோர்ஸ் வந்தால் என்ன ஆகும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எப்போல்லாம் உங்களால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதோ நீங்கள் என்ன பண்ணணும்? மாஸை டிவைட் பண்ணி விட்டு ஆக்சலரேஷனை கையில் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் வாட் த ஃபோர்ஸ். இதனால் பார்ட்டிக்கல் வந்து ஆக்சலரேட் ஆகும். ஸோ ஆக்சலரேட் ஆகுனா மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், F vector is equal to MA. ஸோ இதில் வந்து நீங்கள் F vector வந்து என்னது? கிவன் வேல்யூ, அதாவது Q into E vector, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சொல்லலாம். ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ உங்களுக்கு 2 கேஸ்லேயும் என்ன வருதுன்னா ப்ளஸ் Q மைனஸ் Q டிபெண்ட் பண்ணி வருது. பட் ஆனால் ப்ளஸ் Q மைனஸ் Q இருந்தாலும் Q E vector டிவைடட் பை M. E vectorன்றது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். Q is the charge which is kept in between the plates and M is the mass of the particles, charge particles kept inside the plate. Okay, so எந்த இடத்துலலாம் இந்த இடத்துல வந்து Q கான்ஸ்டன்ட், E vector கான்ஸ்டன்ட், அப்புறம் M கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இவங்க 3 பேருமே கான்ஸ்டன்ட்னால நீங்கள் இதை என்ன சொல்லலாம்? A vector அதாவது ஈக்குவல் டு லெஃப்ட் ரைட்டும் சேம்னால E vector அதாவது A vector is equal to a constant, that is acceleration is constant. Acceleration constant na adhu enadhu? Uniformly accelerated motion. So uniformly accelerated motions irukum neenga enna equations use pannalam? You can use this 3 equations. In the 3 equations x and y coordinate r equation vara madri ungala pirichu eludha mudiyum. Okay, இது ஒரு illustration 17.11 ல இருக்கு. அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் வெரிஃபை இட். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகேவா? சரி, இப்போ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியும் கூட. பட் ஆனால் ப்ராப்பராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நியூட்ரல் ஃபஸ்ட்டு பாருங்கள். நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஒன்று நியூட்ரல்னு கூப்பிடுவாங்க, இல்லை அன்சார்ஜ்டுன்னு கூப்பிடுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கண்டக்டர் காமிச்சிருக்கேன்,
இது ரெண்டுமே நியூட்ரல். தட் மீன்ஸ் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவலாக இருக்கும், சம அளவில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது, அன்சார்ஜ் ஆர் நியூட்ரல்னு வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டு பேருக்குமே, இவங்க ரெண்டு பேருமே கண்டக்டர்ஸ் தான், ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சமமாக இருக்கா. இப்போ என்னென்னா போத் நியூட்ரல் பாடிஸ் கண்டெயின் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் அப்போ தானே நியூட்ரலாக இருக்க முடியும். பாசிட்டிவ்க்கு ஈக்குவலாக சம்ம நெகட்டிவ் இருந்தால் தான் இட் கேன் பி நியூட்ரல், கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். when extra charge plus q charges are supplied to கண்டக்டர், அதாவது இப்போ இந்த நியூட்ரல் கண்டக்டர் இருக்குது, இந்த நியூட்ரல் கண்டக்டர் மேலே நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அது வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுதுன்றது தான் விஷயம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ப்ளஸ் q சார்ஜை வந்து நான் இந்த கண்டக்டரில் கொடுத்தேன்னா, இது சார்ஜ் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இல்லையா, கொடுத்தேன்னா it will be distributed, uniformly distributed over the entire surface only. நான் கொடுத்த ப்ளஸ் சார்ஜ் என்ன ஆகுமா, யூனிஃபார்மாக இந்த கண்டக்டிங் ஸ்பியர் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து இன்சுலேட்டர் மேலே நான் ப்ளஸ் q சார்ஜ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். now when extra plus q charges are supplied to insulator, it gets uniformly distributed over the entire volume of the sphere. ஸோ நான் கொடுத்தது வந்து ப்ளஸ் q சார்ஜ் கொடுத்தேன், இந்த ப்ளஸ் q சார்ஜ் வந்து இன்சைடு த என்டையர் வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆனால் இதே நீங்கள் ப்ளஸ் q எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்கள் வந்து இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு நியூட்ரல் கண்டக்டருக்கு, த சார்ஜஸ் வில் பி ப்ரெசன்ட் ஒன்லி யூனிஃபார்ம்லி அவுட் சைடு த கண்டக்டர், சர்ஃபேஸில் மட்டும்தான் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் வை திஸ் ஹேப்பன் அண்ட் கேன் பி எக்ஸ்பிளைன் யூஸிங் காஸ் லா லேட்டர். காஸ் லா வச்சு இதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை வச்சு இன்னொரு பாயிண்ட்டை பாருங்கள். அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வென் கேவிட்டி இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் அ கண்டக்டர். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு கண்டக்டர், ஓகே, ஒரு நியூட்ரல் கண்டக்டர். இந்த நியூட்ரல் கண்டக்டருக்கு நடுவில் ஒரு சின்ன போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, அப்போ இது என்ன மாதிரி இருக்கும், வடை மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு, நடுவில் உள்ள போர்ஷன் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் அ கேவிட்டி. ஓகே, அதாவது நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம், ஸ்பியரில் நடுவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அதுதான் கேவிட்டின்னு சொல்ல வராங்க இங்கே. ஸோ நியூட்ரல் கேவிட்டியில் என்ன இருக்கும், நியூட்ரல் கண்டக்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்கும். இப்போ என்ன இங்கே நல்லா கவனிங்க, ஒரு ப்ளஸ் q சார்ஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் q சார்ஜ் வந்து நான் கொடுக்குறேன் இந்த கண்டக்டருக்கு. என்ன ஆகும், இந்த ப்ளஸ் q சார்ஜ் அந்த ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா இது வந்து கண்டக்டர். இன்சுலேட்டர்னால் இன்சைட் த சர்ஃபேஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இது வந்து என்னது கண்டக்டர்னால அவுட் சைட் த சர்ஃபேஸ் மட்டும் தான் நான் கொடுத்த ப்ளஸ் q சார்ஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறேன். என்ன மேஜிக் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரு ப்ளஸ் q சார்ஜ் வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்கும், சரி சம அளவில் நியூட்ரல் கண்டக்டர் தானே இனிஷியலாக, இது நியூட்ரல் கண்டக்டர் மேலே ப்ளஸ் q நான் எக்ஸஸ் சார்ஜ் கொடுக்கும்போது அவுட் சைட் த சர்ஃபேஸ் தங்குச்சு. இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் q சார்ஜ் கொடுத்தேன்னா என்ன ஆகும், இந்த கேவிட்டியில் நடுவில் நான் எப்படியோ நான் வந்து இந்த ப்ளஸ் q சார்ஜை கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டக்டருக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன ஆகும், வந்து தங்க ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வில் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் இயர். ஏன்னா அப்படி வரலைன்னா என்ன ஆகும்னா உள்ளே தங்கிடும். உள்ளே தங்கினா கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் உள்ளே தங்கக்கூடாது. ஓகே, அது ஏன்றதை காஸ்லாம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஸோ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸஸ் சார்ஜஸ் நான் வெளியிலேருந்து கொடுத்தேன், அப்போது கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல் அவுட் சைட் த சர்ஃபேஸ் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எக்ஸஸாக ஒரு ப்ளஸ் q சார்ஜ் வந்து நான் சென்டர் ஆஃப் த ஸ்மால் ப்ளஸ் q வந்து சார்ஜ் வந்து சென்டர் ஆஃப் த கேவிட்டியில் நான் வைக்கிறேன். கேவிட்டியில் நீங்கள் எங்கேனாலும் வைக்கலாம். நீங்கள் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மைனஸ் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் q சார்ஜ் நான் ப்ளஸ் q சார்ஜ் வச்சேன், மைனஸ் q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அளவுக்கு வெளியில் கொண்டு வந்துடும் சார்ஜஸை. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்குது, நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் வெளில வந்துருச்சு. அப்போ பாசிட்டிவ்லாம் என்ன ஆகிடும், ஸ்ப்ரெட் ஆகுமா. ஸோ இப்போ ஏற்கனவே சார்ஜ் வந்து ப்ளஸ் கேபிட்டல் q இருந்துச்சு, இப்போ என்ன ஆகுது ப்ளஸ் ஸ்மால் q. புரியுதா, இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ நவ் when a charge plus q is kept inside the cavity, இப்போ கேவிட்டிக்கு நடுவில் ஒரு ப்ளஸ் q சார்ஜ் வச்சுறேன், என்ன ஆகுமா, அந்த போர்ஷன்ஸ் வந்து சாலிடாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சரி சம நியூட்ரல் கண்டக்டர் அது
ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இது என்ன பண்ணியிருக்கு, இது பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் நடுவில் வச்சேன் கேவிட்டி சென்டரில். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு. மிச்சம் சரி சம அளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குல்ல, அது எங்கே போய் தங்கிச்சு, அவுட் சைடு த சர்ஃபேஸில் போய் தங்கியிருக்கு. ஸோ நடுவில் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. நான் ஒரு மைனஸ் நடுவில் ப்ளஸ் கியூ சார்ஜ் வச்சதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆச்சு. சரி சம அளவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல, அதனால் என்ன ஆச்சு, அவுட்டர் சர்ஃபேஸில் போய் இந்த ப்ளஸ் கியூ வந்து தங்கிடுச்சு. கேபிட்டல் ப்ளஸ் கியூன்றது ஏற்கனவே இந்த கண்டக்டரில் இருந்தது தான். ஓகே, ஸோ இதை பற்றி ஒரு ப்ராப்ளம் மாதிரி பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் கியூ சார்ஜ் நடுவில் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த கண்டக்டரில் வந்து நியூட்ரல் பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது பாசிட்டிவ் சார்ஜஸ்னால நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கும். அப்புறம் என்ன ஆகும், இட் வில் இந்த மிடில் பீஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சாலிட் பீஸ், இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி சம அளவில் இருக்கனால பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும், மூவ் ஆகி கண்டக்டருக்கு அவுட் சைடில் போய் இருந்துடும். ஆனால் இப்போவும் இன்சைட் த கண்டக்டர் வந்து இன்சைட் த இங்கேயும் வந்து இன்சைட் த கண்டக்டர் வந்து ஃபீல்டு 0 தான், ஏன்னா சார்ஜஸ் எதுவுமே உள்ளே தங்கலை. ஓகே, இது நம்ம அகெயின் காஸ் லாவில் பார்க்கலாம். ரைட்டா, சரி. இப்போது நம்ம காஸ் லாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஃபேஸ் அண்ட் க்ளோஸ் சர்ஃபேஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சர்ஃபேஸை காட்டுது. ஓகே, தீஸ் அண்ட் ஆல் ஓப்பன் சர்ஃபேஸ், அதாவது நம்ம மேட்டு கால் மேட் வச்சுருக்கோம்ல, இந்த மேட்லாம் வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓகே, பவுல் நம்ம பவுலில் போட்டு சாப்பிட்றோம்ல, டம்ளர், இது எல்லாமே ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்றாங்க. க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்னென்னா ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஸ்பியர், ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க. அந்த ஃபுட்பால் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருந்ததுன்னா அது என்னது, க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதே அந்த ஃபுட்பாலில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பேர் என்ன வச்சிடணும், ஓப்பன் சர்ஃபேஸ். ஏன்னா ஒரு சின்ன ஏர் கேப் கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கிறது தான் என்னது, க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது க்ளோஸ் சர்ஃபேஸ். இது வந்து வடை மாதிரி இருக்கா, ஸோ வடை இஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகே, நம்ம காஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், வித் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்.